எனது பேர் முகமது இப்ராஹிம் முகமது முஹிதீன். நான் கொழும்பை சேர்ந்தவன். தந்தை பொறுத்தவரையில் தந்தையின் பேர் பிடிஎம் முஹிதீன், அதாவது பிச்சை தம்பி முகமது முஹிதீன். அவர் ஜமாத்தே இஸ்லாமியின் ஃபவுண்டர் மெம்பர்கள் ஒருவர். அவர் இலங்கையைச் சேர்ந்தவர் தான். அவர் ஆரம்பத்தில் அவர் குடும்பம் பெரிதானது. அவருக்கு கிட்டத்தட்ட 7 சகோதரர்கள், 2 சகோதரிகள். அவர் குடும்பத்தில் கடைசியானவர். எனது பேர் இப்ராஹிம் என்று வைப்பதற்கான காரணம், நான் ஹஜ் பெருநாளுக்கு முதலன்று பிறந்த நாள், அதாவது எனது தாய் பெருநாள் உடை தைத்து கொண்டிருக்கும் போது இரவில் பிறந்தவர் செய்திருக்கிறனால என் தந்தை இப்ராஹிம் என்று வைத்துவிட்டார்கள். அதுதான் என் பேரின் பின்னணி காரணம். ஆகவே நான் எனக்கு ஒரு இடத்தில் 2 பிறந்த நாட்கள் இருப்பதாக நான் கருதுகிறேன். ஆங்கில வருடப்படிக்கு 1956ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 18ஆம் தேதி பிறந்தேன். இஸ்லாமிய முறைப்படிக்கு ஜுல்ஹஜ் அரஃபா ஆண்டு இரவு பிறந்த என்ற வகை. இன்ஷா அல்லாஹ் கூறுகிறேன். இலங்கைக்கு ஜெயிலானி சாஹிப் என்று வந்திருந்தார். வந்திருந்தபோது அப்பியே அவர்களுடன் சேர்ந்து தொடரப்பட்டு அவருடைய புத்தகங்கள் வாய்த்து அவர் அருள் ஜோதி என்ற புத்தகத்தை இங்கே விநியோகித்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் அவர்களுடன் சேர்ந்து இன்னும் ஊழியருடன் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட தான் இலங்கை ஜமாத் இஸ்லாமி என்று நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அதில் தந்தை மும்முரமாக சேர்ந்து ஈடுபட்டு தனது உடலாலும் தனக்கு வாய்ந்த பொருட்களாலும் கடைசி நேரம் வரைக்கும் 2002ஆம் ஆண்டு வஃபாத்தாகும் வரை தனது ஒரு உயிர் நாடியாக கொண்டிருந்தார்கள். தனது இரத்தத்தில் சமூக சேவை என்று ஊரிருந்து போயிருந்த நிலையில் அவர்களை பற்றி யாரும் அறிந்திருந்தால் ஜமாத் இஸ்லாமி சமூக சேவை சேர்ந்த ஹாஜியார், பிடிஎம் ஹாஜியார் என்று சொல்வார்கள். அவரை பற்றி நான் ஒரு புத்தகம் கூட தயாரித்து கொண்டிருக்கின்றேன். அதன் நோக்கம் அவருக்கு நான் தந்தைக்கு என்னால் உபரமாக செய்யக்கூடிய ஒரு துவா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணத்துக்காகவும் அவரும் ஒரு மோட்டிவேஷனாக, பிறருக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் என்ற வகையிலும் சுமார் ஒரு 70-80 பேர்களை ஃபோன் மூலமே தொடர்பு கொண்டு செய்திகள் எடுத்து அப்படியே வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன். எனது சக்திக்கு உட்பட வரையில் அதன் வேலையை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கல்வியை பொறுத்தவரையில் எங்கள் தந்தை அவ்வளோ கல்வி இல்லாவிட்டாலும் அல்லாது வரலால் அவருடைய அந்த கல்வியில் உள்ள ஆர்வத்தின் காரணமாக நான் சுகீனமாக இருந்த போது கூட என்னை பாடசாலை சேர்த்து, நான் ஆரம்பமாக பாடசாலையில் பெண்கள் பாடசாலையில் தான் சேர்ந்தேன். எனது உடல்நிலையின் காரணமாக ஃபாத்திமா மகளிர் பாடசாலை பண்டாநாயக மாதா கொழும்பில் அமைந்துள்ள அதில் ஒரு 3 வருடங்கள் கற்ற பின் என்னை ஹமீதுல் ஹுசைனியாக மாற்றினார்கள். அங்கு ஒரு 2 வருடம் கற்றேன். அதன் பின் சுகீன காரணமாக அங்கே ஏற்பட்ட ஒரு அசௌகரியமான நிலையின் காரணமாக நான் சுகமுற்று நான் அந்த விவரத்தை சொல்ல பிறகு கூறுகின்றேன். அங்கிருந்து பிறகு விலக வேண்டி வந்து
பிறகு சில காலமாக டியூஷன் வகுப்புகளுக்கு தான் போய் எனது கல்வியை தொடர்ந்தேன். அப்படி இருக்கும்போது எனது சகோதரி ஒருவர் கல்லெலியாவில் கல்லெலியா மகளிர் அரபு கல்லூரி கற்றுக்கொண்டிருந்தார்கள். சிறிய வயதில் அங்கே எல்லாம் என்னை அழைத்து செல்வது வழக்கம். அங்கு கண்ட சகோதரிகள் ஒருவர் உங்கள் தம்பியை எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள், அவர் அங்கே படிக்கட்டும், நான் கவனித்து கொள்கிறோம்னு சொன்னபோது அதே பிறகு எனது தந்தை சரி கண்டு கல்லினையில் கொண்டு போய் கல்லினை மசூத் ஃபத்தா என மசால் சேர்த்து விட்டார்கள். அப்பொழுது சுமார் 2 வருடங்கள் போல் அங்கிருந்தேன். ஆரம்பத்தில் ஜமாத் உறுப்பினர்கள் முக்கிய ஒருவரான SM மன்சூனானோட வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அதன் பிறகு உலப்பனைச் சேர்ந்த வசீனானா திருமணம் முடித்திருந்த சகோதரர் மஷூத் அவர்களுடைய வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த காலங்கள் என்னை மறக்க முடியாது. எனது 14-15 வயதுகளில் அங்கே தான் இருந்தேன். அங்கு கூட மதர்சாவுக்கும் நான் இருக்கிற வீடுகளுக்கும் இடையில் சாதாரணமாக 1 கிலோமீட்டராவது இருக்கும். மலைகள் ஏறித்தான் நான் போவேன் வருவேன். மன்சூனான வீட்டு பாதை ஓரத்தில் இருந்தது. மசூதானோட வீடு மலைக்கு மேல் இருந்தது. காலையில் மதர்சாவுக்கு செல்வேன், பகல் உணவுக்காக வேண்டி வருவேன், மாலையில் போவேன். இப்படி எனக்கு காலமாக இருந்தது. ரம்யமான ஒரு ஊர், பசுமையான நல்ல மனிதரை கொண்ட ஊர். மதர்சா எனது அப்போது இருந்தார்கள் மதர்சாவின் அதிபராக ஏசிஎஸ் ஹமீத் ஜனாப் ஏசிஎஸ் மர்ஹூம் அவர்களின் மச்சான் சகோதரின் கணவர் மௌலா ஹாஷிம் அவர்கள் தான் எங்களது அதிபராயிருந்தார். அங்கே இருக்கும்போது தான் இந்த ஷேகுவேரா குழப்பம் ஏற்பட்ட அந்த காலம். அது போக்குவரத்தெல்லாம் பயங்கரமான ஒரு சூழலான காலம். அதற்கு பிறகு ஒருமை விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் வைத்து ஒரு ஃபோம் உண்டு, விண்ணப்ப படிவம் உண்டு, அலுமாரிந்து வாப்பா எடுத்தார். அது ஜாமியா நாலுமே உருவாக்கப்பட்ட போது ஆரம்ப மாணவர்கள் சேர்க்கும் ஒரு விண்ணப்ப படிவம். அதனை பார்த்த என் சகோதரிகள், பாப்பா தம்பி அங்கே சேர்த்துருவோமே என்று ஒரு கருத்தை தெரிவித்த போது, சரி அண்டை விண்ணப்பத்தை நிறைத்து அங்கே அனுப்பினால் அவர்கள் அதை பார்த்துவிட்டு அனுப்பியிருந்தார்கள், மிகவும் வருந்தி அனுப்பியிருந்தார்கள். உங்களுடைய கல்வி தர போதாது என்ற நான் 4ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த அறிவு தான் இருந்துச்சு அந்த நேரத்தில். அப்போ என்றார்கள் போதான்னு கூறினார்கள். அதன் பிறகு அதனை தொடர்ந்து எனது மூத்த சகோதரர் கஃபூரியாவில் கற்றுக்கொண்டிருந்தார்கள். கஃபூரியா மாரகம் கஃபூரியா அரபு கல்லூரியில். அவை அங்கே சேர்த்து விட்டார்கள். சுமார் 1973 நினைக்கிறேன். அங்கு ஆரம்ப கல்வி அந்த கஃபூரியா அரபு ஷரியா கல்வியை ஆரம்பித்து ஒரு வருடத்தில் மீண்டும் சுயநிமுற்றேன். டைஃபாய்டு காய்ச்சல் ஏற்பட்டு சில காலங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டி வந்தது. மீண்டும் போய் நான் தளர்ந்து விடாது மீண்டும் அதே வகுப்பில் போய் சேர்ந்து ஆரம்ப வகுப்பில் போய் சேர்ந்து கல்வி தொடர்ந்தேன். அப்படி இருக்கும்போது நான் புத்தகங்கள் வாசிப்பதுண்டு, மாணவமன்றத்தில் பேசுவதுண்டு. சர்வசாதாரணமாக தான் எல்லோரும் போது தான் செயல்பட்டு கொண்டிருந்தேன். நான் சற்று வயசில் மூத்தவன் என்ற வகையில் நானான் தான் சொல்லுவார்கள். எந்த அளவுன்னு சொன்னால், பிற்காலத்தில் அசத்மார் கூட கூப்பிட்டு அந்த இப்ராஹிம் அண்ணாக்கும் கூப்பிடுங்க தான் சொல்லுவார்கள். அதே நேரத்தில் எனக்கு இயற்கையாகவே அதெல்லாம் தல சோதனையோ தெரியாது, இந்த நகைச்சுவை பாணியில் பேசும் வழக்கம் இருக்கும் இருந்தது.
என்னே அபுனாஸ் போன்றவர்களின் புத்தகங்கள் வாசிப்பேன். அது குறிப்பாக ஜமாத்தின் வேடைய புத்தகங்கள் என்றால் வாப்பா ஜமாத்தில் இருந்து இருக்கிறனால எனக்கு அந்த காலத்தில் அந்த வாசிப்பு பழக்கம் இருந்து ஜமாத்தில் புத்தகங்கள் தான் வாசிப்பது பெரும்பாலும். அடுத்தாக அப்துரஹீம் அவர்கள், சையத் இப்ராஹிம் போன்றவர்களுடைய புத்தகங்கள் வாசிப்ப என்ற வழக்கம். அந்த விடயங்களை பெற்றுக்கொள்வேன். இனி மாநமன்றத்தில் பேசக்கூடிய இதுகளும் வாய்ப்புகள் கிடைத்தது. நான் ஒன்று கூற மறந்தேன். கல்லினையில் இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்றால், மாணவன் மன்றத்தில் என்னை பேச போட்டார்கள். அது நான் ஆரம்ப அனுபவம் என்ற வகையில் எனக்கு இந்த சிரிக்கும் பழக்கம் இயற்கையாக வரும். திடீரென்று ஏதாவது ஞாபகம் வந்து அப்போது மாண்டமன்றத்துக்கு போய் எலும்பி நின்று சிரித்து விட்டு வருவேன். 3% தண்டமாக கொடுத்து விட்டு. அப்போதும் கூட நான் ஒரு முறை ஒரு ஆரம்ப பேச்சுன்னு பேசிய ஞாபகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் ரசூலுல்லாஹோட ஊழியர்களாக இருந்த சஹாபி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 40 வருடங்களாக ரசூலுல்லாஹ்விடமிருந்தும் கூட ரசூலுல்லாஹ் ஏன் இதை செய்தீர்கள், ஏன் இதை செய்யவில்லை என்ற ஒரு பேச்சு இருக்கின்றது. பிறகு அஃபுரேக்கு வந்த பிறகு எனது வகுப்பு மாணவர்கள், சகோதரர்கள், வகுப்பு நண்பர்கள் சுவாரஸ்யம் பேசுவார்கள், நகைச்சுவை பேசுவார்கள். அதில் 2 பேர் குறிப்பாக இவர்கள் நான் மாணவ மன்றத்துக்கு போனதும் எனக்கு முன்னால் வந்து குந்திக் கொள்வார்கள். குந்தி ஏதாவது சிரிப்பு வரக்கூடிய ஒரு விஷயத்தை செய்வார்கள். நான் சிரித்து விடேன். முழு மன்றமே சிரித்துவிடும், தலைவர் உட்பட. அதுபோல் நான் பார்த்தேன், இது எனது எதிர்காலத்துக்கு பாதிப்பானது இந்த இந்த மெத்தட், இந்த போக்கு. ஒரு நான் மேலே பார்த்துக்கொண்டு பேசுவேன். அதற்கான பயிற்சி எடுப்பதற்காக என்ன செய்வேன், கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும். அதுக்கு முன்னால் போய் ஹாஸ்டலில் போய்த்து ஜன்னலுக்கு வெளியே ரப்பர் தோடம், அதை பார்த்து ஒருக்க பேசி ட்ரைனிங் பண்ணி போட்டு வந்து பேசுவேன். அல்ஹம்துலில்லாஹ், இதனால் தான் கொஞ்சம் தைரியம் எந்த இடத்துல கூட உங்களுக்கு ஒரு பேட்டி அளிக்கூடிய இருக்கின்றது. அங்கு லைப்ரரி இருக்கும், விற்பனை பகுதி என்று ஒன்று இருக்கும். அதில் விற்பனை பகுதியில் கூட என்னை போட்டார்கள். அது பெரிய ஒரு பொறுப்பு. காலையில் எழுந்ததும் சுபத்துந்து வந்ததும் அங்கே போய் குந்தி கொள்ளணும். ஏன்னா எல்லோரும் அது ஒரு குளிக்க போவார்கள், மூக்கல் உப்புவார்கள், தேவை சாப்பாடு போன்ற எல்லாம் விநியோகிக்க வேண்டி வரும். அதுபோல் பகலில் சாப்பிட்டு முடிந்ததும் அங்கே வந்து குந்தி கொள்ளும். அது டொஃபியாக தேவையான எடுப்பார்கள். இப்படி அது ஒரு அனுபவம். நான் அங்கு கிரிக்கெட் விளையாடி இருக்கிறேன், வாலிபால் விளையாடி இருக்கிறேன். இது போன்ற விஷயங்கள் இது பண்ணிக்கிறேன். பயணங்கள் போக வருவேன். ஹசரத் ஒரு நாள் பாடம் நடத்தும்போது சொன்னார், கேட்டார், இந்த கம் இருக்குதான்னு கேட்டார். திடீர்னு கம் கேட்டோன்னே அக்கா கேட்டேன், என்னத்துக்கு ஹசரத்தாண்டு? இல்லை, பிராண்டை தொப்பி புல போகுதுண்டு, அந்த தொப்பியும் சப்பே ஆயிடுச்சேன்ட்டு, அது ஒட்டுறதுண்டு சிரித்துக்கிட்டேன். இன்னொரு மாதிரி சொல்லார், அவர் கொழும்பு போய் வருவார், கால்பிட்டி ஹசரத் சொல்லாத மரம் அல்லா தாலா அவர்கள் புரியணும். எங்களுக்கு கொழும்பு குறுமுறை போயிட்டு வந்தேன், என்ன டயர்டாக இருக்குது. இவரை பாருங்கள், நெல்லுப்பாய்க்கு கோழி பூரமாக போயிட்டு வரார் என்று சொன்னார். அவருக்கு கடுமையாக இருந்தாலும் அவர் நகைச்சுவையும் இருக்குது. அப்படி நிகழ்வு நடக்கும். சில மாணவர்களுக்கு என்ன ஒரு வகையான பயமும் சந்தேகம். இப்ராஹிம், இதெல்லாம் சரி வராது, சரியா தான் நடந்து கொள்ளணும். எனக்கு என்னாண்டே தெரியாது நிலைமை. வேறு தான் வேறு ஃபீலிங்ஸ். இவர் அதற்கு மெசேஜ் கொடுக்குறாரோ அப்படி ஒரு அவனுக்கு ஒரு ஃபீலிங் உண்மையாக இருந்து கொண்டு. அல்ஹம்துலில்லாஹ், பாட விடிங்கள் அல்ல இருக்கிறவையால் எனக்கெனவே கல்கினையில் போயிட்டு வந்ததுனாலையும் ஆரம்ப வகுப்பில் சோம் இல்லாமல் போனதுனாலும் அல்லாஹ் நான் வகுப்பில் முதலாம் மாறம் வருவன்றதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஜஞ்சானி பாடம்ன்றது சொல்லுவார்கள். அந்த ஜஞ்சானி அதாவது அரபு இலக்கண பாடம். அது பிள்ளைகள் கஷ்டப்படுவார்கள், மாணவர்கள், சக மாணவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவர்களால் எனக்கு பிடிப்பட்டுச்சு. நான் மற்றவங்க சொல்லியும் கொடுப்பேன். அப்போ அசர் சொல்லுவார், அதே அசர் சொல்லுவார், சஞ்சானி படித்தவன் விஞ்ஞானி, அதை நெஞ்சில் அடிச்சுவிடுவன், அந்த வகையான ஒரு பதிச்சு கொள்வன் மட்டுமே பேசுவார்.
அப்படி சந்தர்ப்பங்களில் ஒரு முறை ஒரு வகுப்பில் வச்சு நான் அவர் சொன்னார், காப்பி பண்ணாமல் பாஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஃபெயில் ஆகினாலும் காப்பி பண்ண மாட்டேன். அப்போது நான் 4ஆம் ஆண்டில் இருந்தேன். அல்ஃபியா தான் படித்து கொண்டேன். இப்படி வந்து 4, 5ஆம் ஆண்டு வரும்போது கடைசி வகுப்புக்கு முன்னால் வச்சு எனக்கு மீண்டும் சோமீனம் ஏற்பட்டது. உடல் வருத்தம் ஏற்பட்டு பிறகு அதுக்காக ஒரு மாதம் 2 மாதம் அலைய வேண்டி வந்தது. அதன் பின்னால் நான் போய் சேர போனதும் அங்கே அனுமதி கிடைக்கவில்லை. நீங்கள் அடிக்கடி சோமீனம் போகிறதாலும் வேறு மதசாக்களும் இருக்குது, நாங்கள் துவா செய்கிறோண்டு நல்ல இரக்கமான பண்பான எங்களோட அதிஃபர் அவர்கள், ஷம்சுதீன் அசர் அவர்கள், அவரை மறக்க இயலாது. நல்ல பர்சனாலிட்டி உள்ளவர். ஒவ்வொரு நாள் மாலையிலும் அவர் வாக்கிங் அந்த கஃபூரில் முன்னால் உள்ள இதால் ஒர்க் பண்ணுவார். அவர் நல்ல ஒரு பர்சனாலிட்டி மாஷால் இருக்கிற அவர் அந்த இந்திய பாஷையில் பேசுவது எங்களுக்கு ஒரு இதானது. இடைக்கிடையே என்னங்கன்னு சொல்லிக்கொள்வார். அருமையானது, நல்ல இறக்கம் உள்ளவர் மாஷா, நல்ல அறிவாளி. அவருக்கு அறிவுடையணும். அதன் பின்னால் கஃபூரியா வாழ்க்கையை முடித்து கொண்டு நான் வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கிறதில்ல, ரீடிங் பழக்கமிச்சு. அந்த நேரத்தில் அது மௌலானா கூட புத்தம் பாதிப்படும். இன்னொன்று குறிப்பிட வேண்டும், அப்படியே ஒரு முறை சுயனம் காரணமாக வீட்டுக்கு வந்திருந்த போது மௌலான இளைஞனை விழித்தென்று எழுதுகின்ற புத்தகத்தை வாசித்து விட்டு அடுத்த நாளே போயிட்டேன் மர்சாக்கு. சுயனம் எங்கே போகணுன்னு தெரியாது. அப்படி பயன்பெற்றிருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். மற்றது எனக்கு கலிகிராஃபி அரபு எழுத்தணி வரும். அல்ஹம்துலில்லாஹ் அதை நான் எழுதியிருக்கிறேன், போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறேன். அதுக்கு பிறகு கஃபூரியா பிடிச்சி நான் வந்து வீட்டில் இருக்கும்போது நானாக ஹார்ட்வேர் செய்து கொடுத்தார். சும்மா இருக்கிறது கடையில் போய் இருப்பேன். மச்சானும் இருப்பார், ஃபலீல் மௌலவி அவர்கள், மூத்த மச்சான். அப்படி இருக்கும்போது அங்கே இருந்தாலும் கூட நான் ஜமாத்துடைய வேலையை செஞ்சு கொண்டதேன். எப்படி என்றால் கஃபூரியாவில் இருக்கும்போது இங்கேருந்து புத்தகங்கள் கொண்டு போய் விற்பேன், அல்லசனாத்து விற்பேன். அதை பார்த்தா நான் என் பேச்சுக்களை நடத்துவேன். அது பிள்ளைகளுடைய தரைக்கு வந்தாலும் கூட அதை வச்சு நான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தை நான் சொல்லுவேன். அந்த காலத்திலே இஸ்லாம் ஒரு பூரண வாழ்க்கை திட்டம் என்றதை நான் கற்றுக்கொண்டேன், தெரிந்து கொண்டோம். இஸ்லாமிய கல்வி, இஸ்லாமிய குடும்பம், குரானை படிக்கிறது, இஸ்லாமிய அரசியல், இஸ்லாமிய வங்கி முறை என்றெல்லாம் 1970களிலே நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் கற்றுக்கொண்டோம் இந்த ஜமாத் மூலம். அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தாலும் கூட இந்த பணியில் தந்தையை ஈடுபடுத்துவார்கள். நாங்கள் அல்லசனாத் வீக்கிலிருந்து இஸ்லாமிய ஊர்வலங்கள் நடத்துகிறதா இருந்தாலும் கூட, இஜ்திமாக்கள் இருந்தாலும் கூட எங்களை கொண்டு போகிற ரமலான் காலத்தில் விசேஷமாக குர்ஆன் வகுப்பு, இஃப்தாரில் நடக்கும். அப்போது கூட அந்த டைமில் எங்கள் வீடே அலுவலப்படும், கஞ்சி காய்ச்சல் முதல் இப்படி எடுத்து வர போகிற அப்படி ஒரு இது அப்படி ஒரு நிலைமை நினச்சிது. இனி வாப்பா பொறுத்தவரை எங்களை வழி நடத்துகிற நேரத்தில் கண்டிப்பாகவும் சிலம் அந்த ஒரு அதாவது அன்பு கலந்த கண்டிப்பு தான் அது. சுபோக்கு எழுப்பாட்டி சொல்லுவார், தேத்தனையும் லேவரையும் தேத்தனை குடிக்க போக முடியும் தான் குடிக்க போவார். அப்படி தான் இல்லையா ஆரம்ப சின்ன வயசில் பழக்கினது. தேத்தனையும் குடிச்சு லேவரையும் தின்ட்டு அப்படி வாருது. அந்த பழக்கம் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ஒரு பிற்காலத்தில் தொழுகைகளை நிறைவேற்ற ஒரே நேரத்தில் தொடரக்கூடிய ஒரு பயிற்சியாக கிடைச்சிது. அப்படி இப்போ நான் கடையில் வந்து இருக்கும்போது ஜமாத்துக்கு வருவன் வந்து இந்த பழைய கட்டிடம் 204 கிலோ உண்டு. இது 1900 இந்த கட்டிடத்தை பற்றி சொல்கிறேன் என்றால்
1885ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கட்டிடம் என்று பிறகு நான் அறிந்து கொண்டேன். இதில் பல நிகழ்வு நடந்திருக்கின்றது. ஆரம்ப கால இது என்ற வகையில் இல்லை லைப்ரரி, அமீடு ரூம், செக்ரட்டரி ரூம், ஹால் எல்லாமே இல்லை தானே இருக்குது. அப்போ இங்கே நான் வந்து என்ன செய்வேன்னு சொன்னால், லைப்ரரி அரேஞ்ச் பண்ணுவான், புத்தகங்களை என்ட்ரு பண்ணுவான், வார மேகசின் என்ட்ரு பண்ணுவான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மௌலை இப்ராஹிம் அவர்கள் எனக்கு அப்போ அந்த அவர் செக்ரட்டரி யூசுப் அஜார் வந்து அமீராக இருந்தார்கள். இப்ராஹிம் இப்போ என்ன செய்றீங்க எங்கள் அப்புறம் வந்து நான் சொன்னேன், நான் கடையில் இருக்கிறேன், அவங்களுக்கு எவ்வளோ தாராரு? 5 ரூபா தாராரு. நான் அவங்களுக்கு 10 ரூபா தாரம் செங்கி வைக்கிறீங்க. நல்ல அந்த ஆமன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம், எனக்கு மருசாலையில் இருக்கும் போது ஒரு பதிவு கொண்டு இருந்தது. அகப்பூரில் இருக்கும்போது நான் இப்படி ஒரு இடத்துல கடமை புரியணும். அந்த பதிவு தான் என்னை ஆமண்டு ஒழிய இந்த பணம் அல்ல என்ற மாத்திரம் நான் கூறிக்கொள்கின்றேன். அப்போது கஃபூரில் இருக்கும்போதே நான் இந்த ஆரம்ப வகுப்புக்கான மதரசா குர்ஆன் மதரசாக்கான ஒரு பிளானு போட்டுச்சுன்னு ஒரு இதுன்னு போட்டிருந்தேன். ஒரு சின்ன சிலபு ஒரு இது உண்டு. சாதாரணமாக இங்கே இலங்கையில் இதுகளில் மிச்சம் அதிகமாக காடகங்களாக இடம் பிடித்திருந்தது தாலிமுல் குர்ஆன். நான் அலிஃப் அபுன், பா பைத்துன், தா தம்ருன், சா சவுபுன் அந்த அடிப்படையில் 4 பாசையிலும் அரபு, தமிழ், சிங்களம், ஆங்கிலம் என்ற வகையில் ஒரு புத்தகத்தில் தயாரித்து படமெல்லாம் ஒட்டி வச்சுருந்தேன். ஞாபகம் பிற எங்கே தொலைந்து விட்டது. அது ஒரு உதவியாக இருந்துச்சு. இங்கே மதரசா நடத்துகிறதுக்கு ஒரு நவீன முறையில் நடத்துகிறது ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ இங்கே இப்ராஹிம் அலி ஆமான்ற பொருள் ஓகே. அப்போ நீங்கள் மதரசா நடத்துங்கன்னு எனக்கு முதல்ல பொறுப்பு கிடைச்சிது. நான் வரும்போது மதரசா நடத்தி கொண்டு தான் சகோதரர் அப்துல் சத்தார் பாந்தூரை சேர்ந்தவர். அப்போது இந்த கட்டத்தில் ஜமாத்தில் 2 அல்லது 3 ஊழியர்கள் தான் இருந்தார்கள். அதில் நான் ஒரு ஆள், மன்சூர் ஒரு ஆள், சத்தார் ஒரு ஆள், நோமான் பிரதர் இருந்தார்கள். நான் அப்போ மதரசாவுக்கு தனியாக கட்டிடம் இந்த வெளிப்புறத்தில் அடுத்த கட்டிடத்தில் மதரசா நடந்து கொண்டிருக்கும். அப்போ நான் ஆல்ரவுண்டராக மாறிவிட்டேன் சில காலங்களில். அதாவது மன்சூரானோட அலசனாத் செக்ஷனுக்கு ஏதாவது அந்த ரெப் பண்ணுறது, அலசனை ரெப் பண்ணுறது, அந்த வேலைகள் அவருக்கு அந்த ஒத்துழைப்புகள் செய்கிறதுக்கும், இந்த லைப்ரரி வேலை செய்கிறது, மற்ற இங்கே சுத்தமாச்சு கூட போன்ற விஷயங்கள், டெலிஃபோன் மாதம் நடத்துக்கொண்டு இப்போ டெலிஃபோன் அந்த காலத்தில் ஒரே ஒரு டெலிஃபோன் தான் இருந்துச்சு. இங்கே ஹேண்ட் ஃபோன் எல்லாமே இல்லை. கிரீங்கன்னு அடித்து யாரும் எடுக்கிறேன், நான் வந்து எடுக்க வேண்டி வரும். அதையும் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலி அவருடைய ஒரு உதவியாளராக நான் இருந்தேன். அதாவது அரபு டைப்பிங் எனக்கு நான் வீட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் அரபு டைப்பிங் படிச்சிருந்தேன். நான் ஒரு மெஷின் டைப்ரைட்டர் ஒன்று அனுப்பியிருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அது பெரிய உதவியாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் டைப்பிங் பழகிறது புத்தகம் ஒன்று கூட இருந்தது. சாதாரணமாக படித்து விட்டு இங்கே வந்து அரபு டைப் பண்ணுறது, இனி ஃபைல் ஒழுங்குபடுத்துறது போன்ற விஷயங்கள் இருந்துச்சு. அது பிறகு இங்கே ஒரு இது ஒன்று மௌலைகளுக்கான ஒரு அமைப்பு உண்டு. அதில் அப்துல்லா மௌலை புத்தகத்தை சேர்ந்த இப்போ காஸ்மியா மசாவின் அதிபராக இருக்கின்றார்கள். அவர்கள் தலைவர். அதுக்கு அடுத்தாப்பில் என்னையை தான் போட்டிருந்தார்கள். நானும் அவர் சேர்ந்து அது இதில் போகிற வரலாம் இருந்தது. அதுக்கு பிறகு அப்போ இங்கே மதரசா நடத்தி கொண்டு இருக்கிறேன். இந்த மற்ற விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். இப்படியாக சுமார் நான் அண்மையில் சோயினம் வரைக்கும் 2012ஆம் ஆண்டு வரைக்கும் நான் இங்கிருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். என் வாழ்க்கையில் பெரும் பகுதி இங்கே தான் கலைந்திருக்கின்றது. எனக்கு இப்போ வயது 62 ஆகிறது. எனது சுகன நிலைமைன்றது வந்து
நான் பிறந்து ஒரு 1.5 வருடங்களில், அதாவது நான் சரியான துடிப்பான். நான் நடக்கிறதுல ஓடுறதான், அதுவும் பெரும்பொருளால் என்று சொல்லுவாங்க. பெரும்பொருளால் ஓடுவீங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது துடிப்பான். அப்போது ஒரு நாள் இப்படி போய் 3 படி உள்ள இடத்துல விழுந்திருக்கிறேன். விழுந்து தலை குத்திப்பட்டிருக்குது. தலை குத்திப்பட்ட நேரத்தில் அது வீட்டுக்கு சரியாக தெரியாது. பிறகு அவங்க குளிப்பட்டு இருக்கிறாங்க. காய்ச்சல் வந்திருக்குது. காய்ச்சல் மருந்து தொடர்ந்து மருந்து அடுத்தால் காய்ச்சல் சீரதில்லை. அதுக்கப்புறம் செக் பண்ணி விசாரித்து பார்த்தா நடந்த விஷயம் இதுதான். இது கண்டுபிடிச்சி பிறகு முதுகில் முள்ளந்தண்டு ஒரு விலகல் ஏற்பட்டிருக்குது. இதை கண்டுபிடிச்சது பிறகு தாயிட பக்கத்தை சார்ந்தவர்களும் ஆயுர்வேத நாட்டு வைத்தியம் செய்ய வேண்டும் என்ற இதில் வைத்தியம் செய்திருக்கிறார்கள். பாப்பாவும் வந்து ஆங்கில வைத்தியம் செய்யணும் என்ற வகையில் செய்திருக்கிறார்கள். ஏதோ 2 பேரும் முயற்சி செஞ்சிருக்கிறார்கள் எனது எதிர்காலத்தை நல்லா அமைப்பதற்காக. பிறகு பார்த்தால் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்த இடத்துல முள் விலகி இருக்கிறது. பிறகு வெலிசர் ஹாஸ்பிட்டலில் என்னை ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சுமார் 2 வருடங்கள் ஆஸ்பத்திரி இருந்து இருக்கிறேன். எனக்கு அம்மா அப்பா யாருன்னு தெரியாது. அம்மா அப்பாவுக்கு வரையிலும் தாய் தந்தையருக்கு வரையிலும் வாரத்தில் ஒரு நாள் வந்தால் 2 மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கலாம், பிள்ளை பார்க்கலாம் என்று. அப்போ வேணே ஞாபகம் இல்லை வந்து போன செய்திகள். அப்போ நான் வாப்பாண்டு அழைக்கிறது அது தாத்தா. எனக்கு சிங்களம் மாத்திரம் தான் தெரியும். எனக்கு டாக்டர் வில்சன் நல்ல ஜவாமனான நல்ல கண்ணாடி போட்டு நல்ல ஒரு மனிதர். அவர் தான் நான் தாத்தான்றது. அம்மான்ற யாருன்னு சொன்னால் ஹெட் சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நர்ஸில் பெரியவா சிஸ்டர் சொன்னால் அவள் தான் அம்மா. நீ சில காட்சிகள் அவள் என்ன செய்வாள் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. என் போன்ற சின்ன பிள்ளைகளை கிரவுண்டு கூட்டின்னு போ, அணைச்சி கூட்டின்னு போ. ஒரு 4-5 பிள்ளைகளை 2-3 பிள்ளை போட்டு கிரவுண்டில் ஒரு பழையால் அரைச்ச ஒரு இது ஒன்று இருக்கும், அதில் போட்டு விளையாட்டு பார்த்து கொண்டு இருப்பார்கள். அது ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வாப்பா என்னை டிக்கெட் வெட்டி வீட்டுக்கு கொண்டாந்து ஞாபகம் இருக்குது. நான் வீட்டுக்கு வந்தால் பயப்படுவேனாம். கூரை கண்டு பயப்படுவேன், தேங்காய் கண்டாலும் பயப்படுவேனாம். அந்தளவுக்கு என்னெல்லாம் மாறிஞ்சுது. பிறகு ஒரு வாயாக இப்போ எனக்கு முதல் ஆப்ரேஷன் செஞ்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 28 தையல் மேஜர் ஆப்ரேஷன். அப்போ பாப்பா அதுக்காக சைன் வச்சுருக்கிறாரு. அதாவது சொல்லுவாள் மேஜர் ஆப்ரேஷன் என்றால் சம்டைம் எதுவும் நடக்கலும். உயிராபத்தும் இருக்கிறதுனால சோப்பு பேனாவால் சைன் வச்சு வந்த உடனே வீட்டாக்கெல்லாம் கலந்து விழுந்து பாப்பா குறை இருக்கின்றார்கள். பாப்பா சொல்லியிருக்கா இல்லை என்ன மாண்ட நாடகத்தை நான் செஞ்சேன்ட்டு. அப்படி சுகமாகி வரும்போது எனக்கு உடலில் ஜக்கெட்டுன்னு சொல்லுவார்கள். அந்த உடல் அந்த கூன் விழுறது தொடர்ந்து போகாமல் ஒரு தோலாலும் அலுமினிய பட்டியாலும் அமைந்த ஒரு வகையான ஆடை உண்டு. அதை எடுத்து வந்து நான் இருக்கணும். நீ இருக்கிற காலத்தில் டாக்டர் எல்லாம் மிச்சம் அதை கவனம் சொல்லி அனுப்பி வைக்கிறான் பேரண்ட்ஸை. பிள்ளை மிச்சம் கவனமாக வளர்க்கணும் சொல்லி. அதனால் எனக்கு பாடசாலை வயது வந்ததும் 7 வயதில் தான் போட்டு இருக்கிறாங்க. அதுவும் பெண்கள் பாடசாலையத்தை சேர்த்தாங்க. நான் ஏற்கனவே கூறியவாறு ஃபாத்திமா மகளிர் பாடசாலை என்னை சேர்த்து விட்டார்கள். அப்போது பாடர் பாடசாலை வந்து இருந்தது பழைய ஒரு மேல்மாடி பழையால் அடித்த தெல்லன்னு சொல்வார்கள், வலை ஒரு பக்கத்தில் அடித்து கீழ்வாப்பு தெரியும். என்ன இன்னும் ஞாபகம் இருக்கிறது. கீழ்வாப்பு கரும்பலகையில் 1/9/63 1963 ஆண்டு நான் வகுப்புலேருந்தே ஞாபகம் இருக்குது.
அங்கு எனக்கு மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் தான் சாபிர் மிஸ். மிகவும் அன்பு ஆஞ்சை கொண்டவர்கள். இங்கே கற்றுத்தந்தவர்களில் ஒரு ஆசிரியர் இருந்தார். அவருக்கு பேர் ஞாபகம் இல்லை. அவருக்கு எல்லோரும் போல் மொட்டை மாலிம் தான் சொல்லுவார்கள். சரியாக கோபம் வரும். அடுத்த நிசார் ஆலிம் அவர்கள். ஒரு நகைச்சுவையான விஷயம் என்னென்றால், அந்த 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 2ஆம் நாசுக்கு ஆரம்ப மாலிம் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவனுக்கும் பிள்ளை நினைந்து கொண்டிருக்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் செஞ்சார். ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தாரு. தும்மல் போனால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அதுக்கு பதிலாக எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. திடீர்னு அவர் தும்மல் விட்டார். எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. ஒரு புள்ள அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலை. கிட்ட போனார். கிட்ட போக்கலே அந்த புள்ள அப்படியே மயங்கி கீழே வந்துட்டு, பொம்பளை புள்ள. அது பயத்தின் காரணமாக அந்த காலையில் சாப்பிடாம வந்ததுனால மயங்கி நிற்கிது. அப்படியே ஒரு இருந்துச்சு. நிசார் குவத்தியை பொறுத்தவரையில், அந்த ஹசரத்தை பொறுத்தவரை அவர் ஒரு பாடல் ஒன்று சொல்லி தந்தார். அல்மாவு தண்ணீர் அல்ஹாரு வெந்நீர் என்ற ஒரு பாடலில் ஒரு 4 அடி மட்டும் சொன்னேன். அது எனக்கு பிற்காலத்தில் உதவிச்சு. அதை நான் தொடர்ந்து இன்னும் அந்த பாடலை தொடர்ந்து செஞ்சு மசா பாடத்துக்கு நடத்தியிருக்கிறேன். இப்போ அந்த வகையில் என் ஆரம்ப கல்வி பாத்திமா ஸ்கூல். அங்கிருந்து தான் நான் அமிதாவுக்கு போக வேண்டிய ஏற்பட்டுச்சு. வயசு வந்தோடனே அந்த பிள்ளைய மாற்றினாங்க. அங்கே போய் சில காலங்கள் 2 ஆண்டுக்குள்ளமாக தான் இருக்கும் படித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு அங்கே ஒரு இன்னொரு அனுபவம் நடந்துச்சுது. ஒரு பரீட்சையின் போது ஆங்கில பாடம் ஆசிரியர் போர்டில் எழுதுகிறார், வினாக்கள் எழுதினார். எனக்கு தெளிவாக விளங்காதனால பக்கத்தில் இருந்துவிட்டு என்ன எழுதிங்கன்னு கேட்டேன். இதை அவதானிச்சிட்டார் ஆசிரியர். இப்ராஹிம் இங்கே வா என்று கூற எனக்கு கையில் தாள் எடுத்தார். அதுக்கு பெரிய ஒரு சைஃபரை போட்டார். போட்டு சொன்னார், கொப்பி கட் பண்ணுறவங்களுக்கு இதுதான் தண்டனைன்னு போட்டார். அல்லாஹ் தஆலா அவருக்கு புரியணும், அவரை மன்னிக்கணும். என் வாழ்க்கையில் அது இன்னும் கூட அந்த புதிரை கண்டுபிடிக்கலாம். நான் என்ன செஞ்சு தவறேன்ட்டு. இப்படி ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. கேட்டிக்கணும், என்ன பேசுகிறீங்க, என்ன தேவை கேட்டி தான் நல்லா எழுந்திரிக்க நடந்து சொல்லியிருப்பேன். ஹயர். அப்படி இருக்கும்போது நான் வகுப்பு விட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தொலை போவது வழக்கம். ஒரு நாள் வகுப்பு முடிஞ்சு வெளியே நின்று கொண்டிருக்கும்போது வீட்டுக்கு வரும் வரைக்கும், வீட்டுக்கு வர்றது எப்படி என்றால் நடந்து வருவேன், பஸ்ஸில் வருவேன். 3 சாதம் கொடுத்து பஸ்ஸில் வருவேன் மொய்டி மஷ் ரோட்டுக்கு, பஞ்சகாதம் மொய்டி மஷுக்கு எங்கள் ஹால் ஸ்டாஃபில் இருந்து. சில நேரம் மாடு கறத்த வரும். அந்த காலத்து மாடு கறத்த இருந்துச்சு. அதுக்கு பின்னால் காய்ச்சி வந்து உள்ள கதையை போட்டு ஐயா நான் கிண்டதை கேட்டு ஒரு மாதிரி அதில் ஏறிக்கொள்வேன். வந்து மருதானில் இறங்குவேன், மணி மச்சரை இறங்குவேன். எப்படி ஒரு இருந்து இனி ஒரு முறை வகுப்பு முடிஞ்சு வகுப்பு ஆசிரியர் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஜில் போலன்னு முட்டு போலன்னு சொல்லுவார்கள். அது விளையாடி கொண்டு தான் பிள்ளை விளையாடி கொண்டு தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் அடித்தது அடியை வந்து அவரோட கை என் காலில் பட்டதும் அவருக்கு கோவம் வந்து என்னைய ஏதோ செய்து உடலில் கையை போட்டு ரோட்டில் வீழ்த்தி விட்டார். அப்போ நான் சுருண்டு விழுந்து ஞாபகம் எனக்கு. விழுந்தபோது காலில் சின்ன ஒரு காயம், இந்த பெரும் சீனி வருவ காயம். அப்படியே வீட்டுக்கு நடந்து வந்தேன். வந்தபோது வீடு மூடிஞ்சுது. பக்கத்து வீட்டில் சாவியை கேட்டு திறந்து லுஹர் கலாவாகும், அவை லுஹர் தொலை போகணும்னு சொல்லி நான் ஒரு நண்பர் ஒருவரை தொலை வழக்கம். அவருக்கு தொலைக்கூட்டின்னு போகிறது. அன்றைக்கும் வளமே தொலைக்கூட்டியும் 2 பேரும் சாதாரண ஓடினோம். கொஞ்சம் ஓடிக்கொண்டு போகுது. எனக்கு ஓட முடியாமல் போய்விட்டது. நான் சொன்னேன், உட்கோன் நீங்கள் முன்னு போங்க, அவர் மலே சகோதரர் எனக்கு கொள்வலை நான் உள்ள வாரேன்னு சொல்லி உள்ள நான் போய்த்து பள்ளி வாசலில் 3 படிகள் இருந்துச்சு. அந்த 3 படியை ஏறையெல்லாம் போய்த்துட்டு முதலாவது படியில் குந்தி விட்டேன். என்னால் அதுக்குங்கள அசையெல்லாம் போய்விட்டது. அப்படி சற்று நேரம் இது கொண்டு இருக்கும்போது நான் இருக்கும் அந்த தோட்டத்தை சேர்ந்த ஒரு மேமன் சகோதரர், பேர் ஞாபகம் நல்லொரு முகவாடை சாடை கொண்டவர், நல்லொரு இறக்கம் சேர்ந்தவர். இப்ராஹிம் என்ன செய்ய தொழிலேன்னு கேட்டார்.
நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் செஞ்சு எலும்பு போல் ஒன்றும் செஞ்சு பிடிச்சி கொண்டு கொடுக்கோல் மாதிரி இருக்கேன். அவர் அப்படியே ஒரு குழந்தையை தூக்குவது போன்று என்னை 2 கைகளாலும் அள்ளி இப்படி கொண்டு வந்தார். வீட்டுக்கு கொண்டாந்து வீடு மூடிச்சு. அடுத்த வீட்டில் பாரம் கொடுத்தார். அவர்களும் பயந்து விட்டார், என்னமோ தெரியாண்டு. அவர்கள் மருந்து தர கூட பயந்தார்கள். என்ற ஆரம்பத்தில் நான் மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறனால பேண்டோல் தந்தார்கள். அதுக்கு பிறகு மாலையான வீட்டில் போய் எல்லாம் செஞ்சு அவங்க வீட்டில் வந்தால் வீட்டில் எங்கிட்ட உண்மை என்ன செஞ்சுருக்கிறாண்டால் ஒரு கோப்பையில் ஒரு கப் ஒன்றில் சல்லியும் போட்டு டீ வாங்கி குடிக்க சல்லியும் போட்டு ஒரு துண்டு எழுதி தான் நாங்கள் பயணம் போகிறோம், வந்து டீ குடிச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் கவனிக்கலை. அன்று இரவு முதல் நாள் செல்ல எனக்கு களத்தை ஒரு பக்கம் திரும்பிட்ட, கை காலும் ஒரு பக்கம் திரும்பிவிட்டது. உமாவும் அப்பம் என்னை காலில் தான் படுக்க போடுவாங்க. அப்போ எனக்கு 10 வயசு. அப்போ போட்டு படுக்க போட்டால் ஏழை படுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பாப்பா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தா களத்து நரம்பு சுருங்கிச்சுது. அதனால தான் உடல் முள் நரம்பு சுருங்கியிருந்த உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் மீண்டும் ஒரு ஆப்ரேஷன் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூட மீண்டும் அது பழைய மெத்தடுக்கு என்ன செய்தார்கள், ஆயுர்வேதிக் டாக்டர் களத்தை திருப்பி அங்கெல்லாம் திருப்பி எல்லாம் முயற்சி தான் சரி வரல. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்தா ஆப்ரேஷன். ஹாஸ்பிட்டலில் இருக்குது கான் மெமோரியல் வார்டு, சின்ன பிள்ளைகளுக்கு அந்த வார்டு. பிறகு தான் தெரிய வந்து எனக்கு சும்மா கான் மெமோரியல்னா யாருன்னு பார்த்தா கான் ஒரு முஸ்லீம் தான் அந்த ஆஸ்பத்திரி அவருக்கு அந்த அரசாங்கத்தை அன்பளிப்பு செஞ்சுருக்கிறார். கான் மெமோரியல் வார்டு பங்கு எனக்கு பிறகு என்னை ஆப்ரேஷன் பண்ணி, அது மேஜர் ஆப்ரேஷன் தான். அந்த ஆப்ரேஷன் போதும் தான் டாக்டர் சொல்லியிருக்கிறாரு 40 வயசாக போகல பிள்ளை நட பாதிக்குமெண்டு. அல்ஹம்துலில்லாஹ் டாக்டர் சொல்லி நான் சொன்ன பிறகு நான் நடந்து கொண்டிருந்தேன். ஒரு 45 50 வயசு நடந்து கொண்டு மோட்டர் சைக்கிள் ஓட்டி கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு ஆயிடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் அங்கே ஹாஸ்பிட்டல் இருந்ததுக்கு பிறகு சுமார் ஒரு 6 மாதங்கள் அப்போ தான் ஆஸ்பத்திரி வாழ்க்கைண்டா என்னன்னு தெரிஞ்சுது. ஆரம்பத்தில் 2 வருஷமே தான் எனக்கு விலங்கல்ல பெருசாக. அப்போ எல்லா வகையான நண்பர்களும் இந்த இதிலும் அங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்றால், எனக்கு முதுகில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தனால மருந்து போடுறதுக்கு தையல் வெட்டுறதுக்கு எல்லாம் ஒரு முறை கண்டுபிடிச்சிருந்தாங்க. என்றால் என்னே போன்று ஒரு அச்சு சாரை கட்டுறது. எனது தலை முதல் முகத்தை தவிர தலை முதல் கால் வரைக்கும் என்னால் பிளாஸ்டரால் ஒரு அச்சு, கல் பேண்டேஜால் ஒரு அச்சு, அவ்வாறே எனது பின்தலை முதல் குதிக்கால் வரைக்கும் ஒரு அச்சு. ஒரு புஸ்தகம் துறக்கிற மாதிரி இந்த 2 அச்சையும் துறக்கையிலும் என்னை மூடிட்டு துறக்கையிலும் திறந்து மூடியல். அப்போ என்ன செய்வாங்க, ஒரு பெட்டி ஒன்று அடித்து அதில் கீழ் அச்சை வச்சு அதில் என்னை படுக்க போட்டு மேல் அச்சை போட்டு வச்சுருவாங்க. அதில் மேல் அச்சை கழட்டி அதை வச்சிருவாங்க பக்கத்தில். நான் கீழ் அச்சில் படுத்து கொண்டு இருப்பேன். மருந்து போடணுமெண்டா என்ன செய்வாங்கண்டா மேல் அச்சையும் கொண்டாந்து என்னை மேலே வச்சு அதுக்கு பிறகு ஒரு புடையால் 2 பக்கம் கட்டுவார்கள். அடியால் சுற்றி கட்டுவாங்க, கால் பக்கம் தலை பக்கம் கட்டுவாங்க. கட்டிட்டு 2 பேர் 3 பேர் சேர்ந்து என்னை அப்படியே தலைக்கீழே திருப்பி வச்சு பின்னுள்ள அச்சை கழட்டி அதில் தான் மருந்து போடுவாங்க. இது ஒரு பிள்ளைகளை பார்க்க வர பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு வினோதமாக பார்த்து கொண்டு இருப்பாங்க. அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த அனுபவமெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் பெற்றிருக்கிறேன். அதுக்கு பிறகு இது 1966ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 6ஆம் தேதி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கட்டமும் அந்த தேதியும். அதுக்கப்புறம் வந்த பிறகு என்னை ஸ்கூலுக்கு அனுப்பலை. பிள்ளை மிச்சம் பாதுகாக்கணும்னு சொல்லி டியூஷனுகளுக்கு தான் அனுப்பினாங்க. ஆரம்பத்தில் நான் அங்கே ஃபிலோமினா டீச்சர் என்ன மொய்டு மச்சர் ரோட்டில் நல்ல இறக்க சிந்தனை உள்ள அல்லாஹ் அப்படி அமைத்தந்தான். அவன் சார் அருளாளன் நல்ல இறக்க வாஞ்சியோடு அன்பாக கற்றுத்தந்தார்கள். அதுக்கு பிறகு நான் அப்படி இருக்கும்போது தான் கல்லேலியாவுக்கு போன நேரம் சகோதரி படித்து கொண்டிருந்தார்கள். அவர் கல்யாணம் போன நேரத்தை கல்யாணிக்கு எடுத்துக்கொண்டது. அது கல்யாணியில் போய் உள்ள விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கஃபூரியா வாழ்க்கை, அதை தொடர்ந்து நம்ம ஜமாத்தில் இணைஞ்சதுக்கு பிறகு நான்
நீண்ட காலமாக சும்மா 1979 நினைக்கிறேன் ஆரம்பம். ஈரான் பிரச்சனை, இலங்கையில் ஏற்பட்ட சூறாவளி, அதெல்லாம் மறக்க முடியாது, பயங்கரமான சூறாவளி. அப்போதெல்லாம் ஜமாத் ஊழியர்கள் தந்தை எல்லாம் அவங்க களத்தில் தான் இருந்தார்கள். எனக்கு சரி, அப்பொழுது அந்த இதுக்கு பிறகு இப்போ நான் இங்கே இருந்து என் பணியன்றதை நான் கூலிக்கு தானே சம்பளத்துக்கு தான் வந்தேன். பணி என்ன சொல்கிறது அல்லாட்ட உள்ள விஷயம். 300 ரூபா சம்பளம். அதான் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி வந்து நான் பல துறையில் ஏற்பட்டதுனால அதை வந்த குர்ஆன் ஓதி கொடுக்க வந்தன்றதை தவிர எல்லா ஓல் ரவுண்டாக இருந்தனால் அல்ஹம்துலில்லாஹ் வீண் போகலை. அதில் பிற்காலத்தை உதவியாக இருந்துச்சு. நீ மதரசாவை பொறுத்தவரையில் நான் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்க போது 35 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் 175 பிள்ளைகள் வரைக்கும் அதிகரித்து வந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட பல ஆசிரியர் ஒத்துழைத்தார்கள். அதில் எல்லா ஆசிரியரை போலும் நலிமீஸ்களும் அஸ்லாஹிகளும் தான் எந்திக்கிறாங்க. நான் பிற்காலத்தில் ஒரு அனலைஸ் பார்த்தேன். எங்களிடம் ஒரு அரபி இருந்தார், எகிப்தை சேர்ந்த ஹம்மாதன் சொல்லக்கூடிய ஒரு ஷேக் என்று சொல்கிறவருக்கு 5 வருடங்கள் கடமை ஆட்டினார் எங்கள்கிட்ட நல்ல முறையில். அவங்க அந்த எங்களுக்கு கிடைச்ச அரபி எப்படி என்றால், அவங்க இலங்கைக்கு வந்து இருக்கிறாங்க, ஆங்கிலம் அரபு கற்றுக் கொடுத்துட்டு அவங்க ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளணும், அரபு இங்கே கற்றுக் கொடுக்கணும், அவங்க இங்கேருந்து ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளணும் என்றது தான் நான் உங்களுக்கு இப்போ தான் நினச்சி. இனி அவன் எம்பஸில் பேசி எங்களோட மதரசாவையும் ஒரு மதரசாவாக அவர் இது பண்ணி வந்தார். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்றால், ஒரு முறை நான் அந்த ஒரு வகுப்பில் இருக்கிறேன். பிள்ளைகள் ஆறு திஃப்லுன் பிபி திஃப்லுன் பிபி நம்ம பிள்ளைகள் சொல்கிறாங்க, நோ திஃப்லுன் பேபி இல்லை, அவரும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, பிபி நிற்காரு. இப்போ நான் வந்து என்ன சத்தம்னு பார்த்து பாருங்களேன், முதல்ல திஃப்லுனுக்கு பிபின்றாரு, பேபி தானே. நான் பார்த்தா ஓ பேயே பாயா அப்படியே எழுதி பிபி தானே வாசிக்கிறவங்க. அரபி இந்த தமிழில் அரபுகள் பிபின்னு வாசிக்கிறல, பேபின்னு வாசிக்க இல்லாத அவங்களுக்கு பிபின்னு தான் வரும். அதுதான் இப்போ தான் சப்ஜெக்ட். திஃப்லுனண்டா பேபி, ஆனால் அவங்களுக்கு பேபின்ற அரபில் எழுதுறது வராது, பிபி இருந்தால் பிபி அல்ல பேபி தானே சொல்லி கொஞ்சம் அவரை சமாளி கொஞ்சம் நேரம் பிடிச்சேன். அவருக்கு விலை கொள்ள மாட்டேன். அது சுவாசன விஷயம். ஆனால் அவர் என்ன செய்வார் என்றால் குரானை ஓதி கொடுத்துட்டு பிறகு குரானை எழுத வைப்பார் பிள்ளைகளுக்கு. அப்படி ஒரு திறமையாக பிள்ளைகளுக்கு வளர்த்திருந்தார். அந்த நேரம் பிள்ளை ஓதுவாங்க, பிள்ளை வரும் திருத்துவார், அந்த அவ்வளோ பதிய வைப்பார். 5 வருஷம் இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ் இதுமாதிரி நிறைய இதுகள் சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு அனுபவங்கள் பெருசாக இருக்கல்ல. பிறகு போக இந்த பிள்ளைகளோடு எப்படி பழகணும், பேரண்ட்ஸோடு எப்படி அணுகணுமென்ற ஒரு நல்ல ஒரு இது ஒன்று கிடைச்சல அவர்களால். ஒரு முறை ஒரு சம்பவம் நடக்குது. பிள்ளைகள் வரல, ஒரு நாள் வரல. வராத போது ஒரு வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பிள்ளைகள் வரும். ஒரு வீடு பெரிய வீடுன்னு சொல்லி ஒரு கிராமமாகத்தான் அது. அங்கேருந்து வருவார்கள். வந்து ஒரு நாள் வரல, என்னன்னு விசாரித்தா போல் நாங்கள் உண்மையாக சொன்னார்கள். அவர் பாராட்டப்பட்ட விஷயம், நாங்கள் டெக் பார்த்தோம். டெக்கண்டா அந்த படம் அந்த காலத்தை பார்க்குறேன். சரி, அப்போ அதுக்கு இது வரலன்னு சொல்லி, அப்போ சல்லி எங்கேன்னு கேட்டேன். எங்களுக்கு தின்னத்தார சல்லி எவ்வளோ ரூபா தருவாங்க, ரைட், அதை வாங்கி செஞ்சுக்கிறேன்ட்டு. அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட போய்த்து அவங்களுக்கு ஏற்பாட்டி சொன்னேன். சரி, உங்களுக்கு இப்போ உள்ளுக்கு நிற்கிற நீங்கள் வெளியே நின்று கொள்ளணும், வெளியே சும்மா மிக்கல சூரியனை பார்த்து நிற்கணும். எனக்கு ஆரம்ப கட்டமன்ற வயலாக அது பாரதமாக விலங்கல்ல. அப்போ ஒரு புள்ள சொல் மாலையும் தலை சுற்றுதான். அப்படியா, ரைட், புட்டத்தை போட்டு இடிக்கணும் வெளியே, ரைட். எல்லாம் முடிஞ்சு வாப்பு முடிஞ்சு ஊருக்கு போய் அடுத்த நாள் அவரோட அந்த வீட்டு மூத்த
உம்மான்னு சொல்லுவான். அதுதான் அந்த வீட்டோட மெயின் ஆள். வார தாரோட குஞ்சும் வாரம் பின்னுக்கால வார மாதிரி எல்லோரும் வந்தாங்க. அந்த பிள்ளைகள் சிவத்து சாஞ்சிருந்தாங்க. என்ன மூலையும் செஞ்சீங்க, நேற்று வெளியே வச்சுக்கிறேன், தலை சுற்றி தடார புடுந்தா விட்டு வாசலில் வந்து நான் சைகை மூலம் பிள்ளைகிட்ட கேட்டேன். தலையாட்டி அங்கே பதில் வந்துச்சு இல்லைன்னு. என்ன பிள்ளைகிட்ட சொன்னேன், என்ன பார்த்து கொண்டு வைக்கிறீங்க, உமாக்கு புட்டமோன்னு போட்டு கொடுங்க. பிள்ளை புட்டம் போட்டு தான் ஏற்பாட்டேன், இருங்க இருந்து பேசுங்கம்மா சொல்லி கொண்டு போனால். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எனக்கும் சகோதரி இருக்கிறாங்க சொல்லி போட்டு, இவங்க நேற்று ஏன் வரலன்னு கேளுங்க, படம் பார்த்துக்கிறாங்க, படம் பார்க்க சல்லி எங்கால விட்டு சாப்பாடு கொடுக்குறேன், நீங்கள் சாப்பாடு ஆக்கிற வீட்டிலேருந்து சில எல்லாம் அட்வைஸ் பண்ண போகிறோம். எலும்பி போகிற சொன்னால் முதல்ல பெறமோன்னு அனுப்புகிற மாதிரி நல்லா கொடுங்கன்னு போனான். அவனை தவிர ஒரு வகையாக ஏதாவது இந்த மீசையில் மண்படாத மாதிரி புள்ளந்து மீசையில் மண்படலைன்ற மாதிரி அவன் தவிர கொண்டு போனான். அது நல்ல ஒரு அனுபவம் ஆகிக்கு எங்களுக்கு பிற்காலத்தில் பேரண்ட்ஸோட அணுகிறதுக்கு. நானும் எனக்கு வந்து ஆத்திரத்துக்கோ அல்லது அவள் தாழ்த்து கீழ்த்தி பேசியிருந்தால் வேறு மாதிரி போய் கேளும் அல்ல அவரால். இன்னொரு முறை எங்களோட ஆசிரியர் உண்டு, ஒரு மாணவருக்கு அடிச்சிட்டார், கன்னத்தில் அரைஞ்சிட்டார். ஆனால் அவர் வாப்பா கொஞ்சம் போதுமான ஆள் என்றால் அந்த காலத்தை சாண்டியன்னு சொல்லுவாங்க. வந்தார், வாப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு புல் போனது பிறகு வந்தார். வந்த ஒரு நேரத்தில் அவன் எங்கேன்னு தான் கேட்டார். என்ன அவன் அடிக்க கன்னத்தில் அடிச்சுக்கிறான் இல்லைங்க, அவன் கை கால் அடிக்கலான்ட்டு அது வெளியே போயிட்டான்னு பொய்யன்னு சொல்ல வேண்டிய ஏற்பட்டுச்சு. பிறகு வந்தேன் அந்த சகோதரை குளிச்சு கொண்டிருந்தார், பின் அடைஞ்சு உமாலையும் அடிச்சுட்டார். அதை அடிச்சிக்கக்கூடாதுன்னு விட்டுட்டேன். அது வந்து மிக வேகத்தில் வந்திருந்தார். அல்லாத அவரெல்லாம் அந்த டைமுக்கு எனக்கு அந்த ஒரு பொயின்ஸும் கிடச்சி போய்த்தான் என்றாலும் எல்லாம் பெரிய விபரீதமாக போயிருக்கும். ஆசிரியர் நிலையில் அப்படியில் இன்னொரு ஆசிரியர் நல்லா அடிப்பார். ரெண்டு பிள்ளைகளாக விலை போனாங்க. ஒரு காரணம் தெரிஞ்சால் அப்படின்ட்டு. ஆனால் எங்களோட நீண்ட காலம் ஒரு மூலியம் ஒர்க் பண்ணார், அப்துல் காய் மூலியம் வந்து மாஷா அல்லா. அவர் நல்ல குரான் இப்படி பல வகையான இருந்தாங்க, 25 மேற்பட்டவர். பேரண்ட்ஸை பொறுத்தவரையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மதரசாவில் வந்து சேர்க்குறது அவங்க ஜமாத் இஸ்லாம் மதரசான்னு தெரிஞ்சிருந்தும் கூட தப்லீக் ஜமாத் சகோதரருடைய பிள்ளைகள் இருந்தாருங்க, தௌஹீத் ஜமாத் சகோதரருடைய பிள்ளைகள் இருந்தாங்க, குப்லாவில் என்ன சொல்லுவேன் அவங்கள பிள்ளைகள் இருந்தாங்க, ஜமாத் சகோதர பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லோரையும் ஒன்று போது தான் நான் வழி நடத்தினேன். நல்லா இருக்கிற வேலை எந்த வகையான இதுவும் காட்டிக்கொள்ளலை. அவங்க சந்தேகம் கேள்வி மட்டும் ஏற்படும் போது அதுக்கு விலங்கு கொடுத்து கொண்டிருந்தேன். அதில் உள்ள அனுபவங்கள் ஒன்று சொல்ல வேண்டா. ஒரு முறை ஒரு உமா கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தா. அப்போ கடிதம் கொடுத்து அனுப்பின நேரத்தில் என்ன கையில் மாலே நாங்கள் ஜவுஃபர் சாதிக் மௌலூத் ஓதினா இப்போ நேர்ந்து அதை முடிக்கிற எப்படின்னு சொல்லி கொஞ்சம் எழுதி அனுப்புங்களேன்னு சொல்லி போட்டு, எனக்கு புது வகையான ஒரு கேள்வியும் அனுபவமாக இருந்துச்சு. இதை எப்படி அணுகிறேன்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் போங்க வாரன்னு அனுப்பிவிட்டு போட்டு பிள்ளை அனுப்பிவிட்டு சகோதரர் ஹசன் மாஸ்டரான இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, இதை எப்படி அணுகலும் ஒன்று. அப்போ அவர் சொன்னார், முதல்ல நீங்கள் இதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல போவானா, நீங்கள் நேர்ச்சை செய்கிற எப்படின்னு போயிட்டு சொல்லி கொடுத்துருங்கன்ட்டு. அவன் மெசேஜ் அனுப்பி நான் வாரேன்ட்டு போனால் எல்லாம் வீட்டில் ஒரு ஹசரத் ஷேக் வார மாதிரி கூட்டம் ஒன்று போட்டு எல்லாம் கீழே ரவுண்டுக்கு இருந்து கொண்டு நிற்கிறாங்க. எனக்கு போட்டு தந்து போட்டு எனக்கு பெரிய சொக்கும் ஒரு அனுபவம், புதிய அனுபவம். அப்போ நான் போனோன்னே கேட்டேன், யார் சொல்லி தந்தை இப்படி இது உதவணுமான்ட்டு. அது அப்போ அவர் முடிக்கிற மாதிரி சொல்லித்தரலேன்னு ஒரு வகையான இதை கேட்டு போட்டு, இல்லைம்மா இல்லை அவர் இப்படின்னு சொல்லி பண்ணிட்டு, அப்போ நீங்கள் இதை ஓதுனீங்க இல்லை இவங்க கனவுலெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம். இப்போ நான் கேட்டேன், அரபு நாடுகளெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இப்போ அவங்களுக்கு தெரியாமல் போச்சா எனக்கு கேட்டுட்டு பிறகு அந்த அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போய் அவர் ஏதோ சொல்லி எனக்கு இதையும் புரிய வைக்கணுமென்ற ஒரு எண்ணத்தில் சொன்னேன். அதுக்கப்புறம் நேச்சை பற்றி சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். இன்னொரு முறை ரோட்டில் போகிற நேரத்தில்
இன்னொரு பேரண்ட்ஸ் இன்னொரு தந்தை ஒன்று கேட்பார், என்ன மொழி உங்களோட மர்சாவில் இந்த மௌதுவல் சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, நாங்களாம் மௌதுலேருந்து ஒதுக்கிட்டு தான் வளர்ந்து வந்து நல்லா அந்த நல்ல உதவும் பிடிப்போம்னு சொல்லி போட்டு இப்போ இவருக்கும் ஒரு பதில் கொடுக்கணுமே. நான் சொன்னேன், எங்கிட்ட சிலபஸில் அது இல்லை. நீ வீட்டில் வந்து சினிமா பாடங்கள் படிக்கிறது இது அதில் கேட்டு குடிக்கிறத விட அரபு வாய்கள் தீர்ந்துமே அதை பிள்ளைகள் வீட்டில் ஒரு மாதிரி படித்து கொடுக்கணும் படுக்கட்டும் படிக்கட்டுமான்னு சொல்லி நான் அப்படி சொல்லி சமாளித்து கொண்டேன். இல்லாவிட்டால் அது குதர்க்கமாக மாறி அது ஒரு இதை மாறி வேறொரு பிரச்சனமாக மாறி இருக்கும். அல்லாத்தால காப்பாந்து இப்படி அணுக வேண்டிய ஏற்பட்டுச்சு. இன்னும் சில பிள்ளைகளை கூட அந்த சேர்ப்பார்கள். அவரை அந்த இயல்பிலே இருக்கக்கூடிய ஊறி போன ஒரு விஷயம்தான் இந்த ஹசரத் கண்ணையும் முக்கியம் வச்சு போட்டு மற்றெல்லாம் உறிஞ்சின்னு தான் பாரம் கொடுப்பாங்க. எது புள்ளையில் இறைச்சிக்கரைக்கு பாரம் கொடுக்குற மாதிரி ஒரு மகனை கொண்டாந்து சேர்த்தா மாலையும் சரியான உரமா நல்லா கவனிச்சோன்னு விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த மகனை பார்த்தேன். ஒரு முறை பார்த்து சொன்னேன், இல்லை அவர் அப்படி இருக்க மாட்டார், அது நல்ல பிள்ளைன்னு சொன்னேன். அல்லாட அருளா அல்லா மாஷா அல்லா அவர் ஓதி முடிக்கும் வரைக்கும் அப்படி நல்லா தான் இருந்தார். இவங்க சொன்ன எந்த அட்டகாசமும் எந்த பேர்லையும் இங்கே இருக்கல. அது உண்மையில் நான் நினைக்கிறேன், நான் கெட்டிக்காரன் இல்லை, ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய ஒரு 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 பக்குவமும் இருக்க வேண்டியன்னு நினைக்கிறேன். இன்னொரு மகனுக்கு என்ன செய்வாங்கண்டா, மல்லியும் வீடு நிறைய சாமனம் ஃப்ரிட்ஜ் நிறைய சாமனம் ஒன்றும் தின்றாரில்ல மல்லியும் பாருங்க விளைஞ்ச போல் வெளிநாட்டிலே இந்த தாத்த கூட சோக்கில் எல்லாம் அனுப்பி வைக்கிறா, எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்குது, ஒன்றும் தின்ற இல்லை. இந்த பாலை சரி குடிக்க சொல்லி பால் கோப்பு வேணும் கூட அந்த தான் குடிக்க சொல்லி நான் கையில் கொஞ்சம் குடிங்கன்னு குடிச்சிடாரு. இப்போ அவங்களும் பெரிய ஷோக், நாங்கள் என்ன பாடுபடுறோம். அப்போ நான் இது எனக்கு பயத்துக்கல்ல நினைக்கிறேன், இவங்க மல்லிமார் ஆசிரியருக்கு வச்சுருக்கிற ஒரு கௌரவத்தை நான் நினைக்கிறேன். இன்னும் அவர் கொஞ்சம் வாப்பா கொஞ்சம் கடுமையானவள், அவர் சரியான கடும் போக்கிடுவார், சரியான ஸ்டிக்கானால் அவரை மகனுக்கு முடி வெட்ட சொல்லுங்க. பட் மகனுக்கு 8 வயசு எவ்வளோ சொன்னால் கேட்குறான் 2 நீங்கள் நாளே முடி வெட்டிடுவாங்க. மாஸ்டர் அர்த்தம் முடி வெட்டி வந்துட்டார். எங்கள் பிரச்சனைன்னு யோசிக்கிறேன் என்றால் இந்த பேரண்ட்ஸுக்கு பிள்ளையில் அணுக தெரியான்றது தான். இவங்க இறக்கம்னு நினச்சிது என்னென்னமோ செய்கிறாங்க. இறக்கத்துக்கு கேட்குறெல்லாம் கொடுக்குறாங்க, கொடுக்க வேண்டிய கொடுக்குற இல்லை. பிள்ளைகளுக்கு உணவோட முக்கியத்துவம் சொல்லி கொடுத்து அதில் இப்போ இல்லாட்டி இன்னொரு நேரத்தில் அல்லது உணவில் இந்த மெத்தட் பிள்ளைண்டா அதே உணவு வேறொரு மெத்தடில் செஞ்சு அதில் அதை பலன்களை சொல்லி ஏதாவது சொல்லி பிள்ளைகளை பழக்கிறது தான் முறை. பிள்ளை தின்றான்னு இல்லை, இதைத்தான் விரும்பி திட்டாங்கன்றதை விட அது மாதிரி நர்சரியில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. நர்சரியில் ஒரு முறை ஒரு உம்மம்மா ஒரு பிள்ளைய கைட்டால் பிடிச்சின்னு வந்து ஓஹோன்னு டீச்சரோட பெரிய ஆகிமான்னு பெய்த்து கொண்டு இருக்குது, வாதம் பெய்த்து கொண்டு அடிச்சே பிடிச்சேன் எல்லாம். நான் மேலே மரசால் மேல் பாதையில் இருக்கிறேன். அங்கே சத்தம் கேட்குது. உள்ள எட்டி பார்த்தா போயிட்டு டீச்சர் என்ன செய்யுது இல்லை பாருங்களேன் மாலையும் இவங்க சொல்கிறாங்க, நான் அடித்தேனாம் புச்சமாம் அவள் பிள்ளையோட கன்னத்தில் அடித்தமாம் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறான். அதுவும் இடையில ஒரு கதையும் போட்டால் கோர்ஸில் போனால் சின்ன பிள்ளையோட கதைத்தான் எடுப்பாங்க. அப்போ டீச்சர்மார் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும் டீச்சர்மார் அடிக்கிறேன்ல. அப்போ நான் என்ன செஞ்சேன், இறங்கிடுது. அப்போ டீச்சர்மார் கூட பிள்ளைகளை கொஞ்சம் பயமுறுத்தணும், அவளை அடக்கணுமெண்டா மாலைன்னு சொல்லி கொடுப்பேன்னு தான் சொல்லுவாங்க. என்னையை வச்சு தான் பய காட்டி வச்சுக்கிறான் அப்படின்னு நான் சொன்னேன் அவகிட்ட. அப்புறம் பிள்ளைகிட்ட பேசினேன். இப்போ பிள்ளை சும்மா முழிச்சு கொண்டு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் விளப்பமில்லை. உங்களுக்கு யாரும் எந்த டீச்சரும் அடித்தது அண்டோடனே குடும்பத்தில் உள்ள யாருடைய ஒரு மாமி வேணுமோன்னு பேரோன்னு சொல்லிச்சு. சொன்னோடனே அம்மாவுக்கு இப்போ அந்து முந்துமா ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவள் விழிக்கிறா. என்ன அடி சொல்கிறேன்னு கன்னத்தை பிடிச்சி நோண்டி எடுத்தான். அப்போ நான் அவங்க சொன்ன ஒரே பதில் தான், கோர்ட்ஸுக்கு போனாலும் சில்ல பிள்ளையில பேசி தான் எடுப்பாங்கன்னு மட்டும் தான் சொன்னேன் அவகிட்ட. அப்படி ஒரு சாப்பிட்டு ஒரு நிகழ்வு. நர்சரி ஆரம்ப பீரியடில் எங்களோட சகோதரி அவர்கள் தான் ஒரு ஆரம்ப ஆசிரியர் இருந்தாங்க. அப்போ பிள்ளை கைப்பொருட்கள் செய்கிறதுக்காக வேண்டி அந்த வேஸ்ட் சாமானால் தானே செய்வாங்க. நீ பிள்ளைகள் சொன்னால் நீங்கள் வீட்டில் சிரட்டை எடுத்து வாங்கன்ட்டு
வீட்டில் போய் சிரட்டை கேட்டோடனே உண்மைக்காக சொல்லி ஒன்றும் டீச்சர் என்ன பைத்தியமாண்டு. அடுத்த நாள் புள்ள வந்த உடனே அப்படியே டீச்சரை சொல்லி, டீச்சர் பாருங்க உங்களே பார்த்து உண்மை பைத்தியமானு கேட்டாண்டு. அடுத்த நாள் உமா வர சொல்லி, என்ன செய்தி இல்லை நீங்கள் சிரட்டெல்லாம் கேட்டீங்க, பிள்ளைகள் வந்து பொய் சொல்லாது சரியா, பிள்ளைகள் எங்களோட தான் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பொய்ய சொல்லி தப்பேச்சு, நான் சேட்டை கேட்டேன் தான் இன்னும் கைப்போட்டு போயிட்டு வேலைகளுக்குண்டு. இப்போ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கிற வேலை நேசரி மசாலை பிள்ளைகள் அந்த கல்வியை பற்றி நினைக்கிறாங்க, கல்வி நிலையத்தை பற்றி நினைக்கிறாங்க, ஆசிரியர்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த விஷயங்கள். சில போது நேசரில் என்ன செய்வாங்க, கூட்டிய மாதத்துக்கு ஆளுக்கு வர மாட்டாங்க. நானே நான் ஒரு முறை என்ன செஞ்சேன், ஒரு பிள்ளைய விட்டு வைத்தேன், பேரண்ட்ஸ் வரல, 12 மணி 1 மணியும் ஆகிடுது. அந்த சின்ன பிஞ்சு உள்ளங்கள் எவ்வளோ தயத்திருக்கும், பசித்தில் இருக்கும். நான் என்னை மோட்டர் சைக்கிளை ஏற்றிக்கொண்டு கிடைச்ச அந்த அட்ரஸுக்கு எப்போ மொய்ட்டு மைசூர் கொண்டு போனேன். அங்கே போனால் அங்கேயும் இல்லை. இப்போ நானும் ஒரு யுக்தியை கையாண்டேன். இந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், நீங்கள் வார வழியில் உங்களுக்கு என்னென்னலாம் விளங்கும், என்ன மாதிரி வீட்டுங்க வீடுகள்லாம் விளங்கும். மாதிரி நாங்கள் பாலம் உண்டுக்குள்ள அடியால் வருவோம். மாதிரி உடனே படம் நான் ஸ்கூலில் இருந்து போய் மாலிவத்தை போட்டோடனே அவங்க அந்த மொழி அந்த நேரடி ரோட்டால், அதாவது ஜும்மா மஸ்ஜித் ரோட்டை காட்டினா போய்ட்டு 1 மணி 1:30 மணி போய் வீட்டுக்கு சேர்க்க வீட்டாக்கள் ரோட்லேருந்து பிள்ளைய அழைச்சி கையில் எடுத்தாலும் தெரிய அதை பற்றி அவங்க எந்த அக்கறையும் இருக்கல. அப்படி பிள்ளை இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, ஆட்டோக்காரர் என்ன நினச்சி அவர் வரல, அப்படி அதெல்லாம் விட்டுட்டு என்னமோ தேங்க்ஸ் நன்றி எதிர்பார்க்கல. எனக்கு பெரிய பூர்ணமைக்கு இவங்க பிள்ளைகளுக்கு வளர்க்குறாங்களா, அவங்களுக்கு வளர்க்குறாங்களா, வேறு யாருக்காக வேண்டிய வளர்க்குறாங்களான்ற ஒரு சரியான ஆதங்கம். இப்படி எவ்வளோ நிகழ்வுகள். ஒரு முறை ஒரு பிள்ளை விளையாடி கீழே விழுந்து நாடியில் வந்து ரத்தம் வந்து கொண்டு டீச்சர் மாதிரி பயந்து கொண்டு நிற்கிறாங்க. பெண்ணாகவும் தெரியாண்டு நான் போனோன்னு கேட்டேன், எத்தனை மணிக்கு நடந்துச்சேன்ட்டு. கிளாஸ் இந்த டைமில் கிளாஸ் முடிஞ்சு போகிறோம் அப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட இதுங்கன்னு. பழமையாக அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸ் வந்து லேட் ஆகி தான் வருவார் மோட்டர் சைக்கிளில், சரியா 1/2 hour 1 hour லேட் தான் வருவார். அப்போ அவருக்கு வந்து நேரம் நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் மருந்து போட்டு நிற்கிறேன். பிள்ளைக்கு வந்தார், எங்கே பிள்ளை மருந்து போட்டு நிற்கிறேன், ஏதாவது பேசுவார்ன்னு பார்த்தோன்னு பேசலை, அது விளங்கிட்டு தங்கட மிஸ்டேக்குன்னு. அப்போ இது மாதிரி அக்கறை இல்லாத இது இல்லாத அக்களும் இருக்கிறாங்க. சில பேரண்ட்ஸ் உதவியோடு கேட்பான், உரிமையோடு கேட்பான், மாலியம் இப்படி நேசரி இப்படி அதெல்லாம் கேட்பான். இன்னொரு புறம் நேசரில் ஒரு அனுபவம் என்னென்றால், ஒரு பேரண்ட் ஒரு தந்தை வந்து நேசரிக்கு வெளியே வாசல் இருந்து கொண்டு டீச்சர் மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் பிரதிவாதம் வைத்து கொண்டிருக்கிறது. அதாவது கான்சர்ட்டுக்கு ரெடியாகிற பீரியட். என்ன சொல்கிறாரு, நீங்கள் மியூசிக் பழக்கிறீங்களே, அதுதான் இதான இஸ்லாமில் ஒவ்வொன்றும் பேசிக்கொண்டு இருக்கிறாரு. அப்போ டீச்சர் மாதிரி சமாளித்து கொண்டு இருக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் அப்போ நான் பாட்டுக்கு இல்லாட்டி நான் உங்களுக்கு பிள்ளை கிராத்துக்கெல்லாம் போடுறேன். இல்லை எங்கள்கிட்ட பிள்ளை மியூசிக் சரி இல்லாட்டி உத்தரம் சரியில்லை. அந்த சத்தம் கேட்டு நான் மேலே இதுலேருந்து வாசல் பார்க்க போனேன், ஜமாத் கட்டியத்தை வாசலுக்கு. அவர் அந்த மாலியம் வரட்டுமேண்டு நான் உள்ளே கூப்பிட்டு என்ன செய்யுதுண்டு கதை ஸ்டார்ட் ஆகினா நான் ஒரு இடத்து இருப்பட்டினால. இப்போ சொல்லுங்கள் என்ன செய்யுது, மாலியம் இவங்க மியூசிக்கெல்லாம் படித்து கொடுக்குறாங்க, நான் மியூசிக் படித்து கொடுக்குறேன்ல சரியா, பிள்ளைகள் பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க, நல்ல விஷயம் உள்ள பாட்டுகளில் அதில் மியூசிக் இருக்குது சரியா. அப்போ உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பாட்டு கொடுக்க பயத்து கொடுக்க விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் அதில் அந்த ஹதீஸுக்கு கராத்திக்கு இது மற்றது சம்பாசனை இருக்குது, துவாக்கள் இல்லை அதில் இல்லை. இப்போ அது மியூசிக் சாரில் தான் இப்போ அந்த விவாதத்துக்கு இறங்கிட்டார். அவருக்கு ஒரு நல்ல கதைக்கு இடம் கொடுத்தேன். எல்லாம் காய்ச்சி முடிச்சப்போ நான் சொன்னேன், இப்போ நீங்கள் இப்போ எங்கே போனாலும் பிள்ளை இது போகிற ஸ்கூலுக்கு போகுது, அதில் ஏதாவது மாறி இதுவாக தான் போகுது. அதுக்கு முதல் ஒரு விஷயம் சொன்னார், நான் இன்னொரு இடத்துல நர்சரி போட்டிருந்தேன், அங்கே மியூசிக் கிறிஸ்தனை விளக்கினேன்ட்டு. இவர் அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு கேர் சொல்லியிருந்தார். நான் நர்சரி சேர்க்க போக்கலை, நான் அங்கே மியூசிக் கிறிஸ்தனை விளக்கினேன், இங்கே மியூசிக் தான். அப்போ அந்த டைமில் அவருக்கு கொண்டு போய் எழுந்துது. இப்போ இவருக்கு சொன்னேன், நீங்கள் அப்போ எப்படி செய்யுங்க, ஒரு வேலை செய்யுங்க. இப்போ கூட ஒரு 1/2 hourக்கு மேலே காய்ச்சிட்டேன்.
போகல போகான் தான் வந்தீங்க. அப்போ நீ கடை இல்லை கடை போகணும் பரவாயில்ல, நான் இன்றைக்கி முடித்தாமா, ஓகே பரவாயில்ல. நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் மியூசிக் இல்லாத பாட்டுங்களுக்கு எழுதித்தாங்க என்ன. அப்போ அவரும் அதுக்கும் ரெடி இல்லை. ரைட். அப்போ எப்போ ஒரு செய்யுங்க, நீங்கள் சிலபஸ் ஒன்று போடுங்க. 1ஆம் வகுப்புலேருந்து இத்தனாம் பிள்ளை எத்தனாம் வகுப்பு படிக்க போகுது அது வரைக்கும் சிலபஸ் ஒன்று போட்டு கூட்டி வச்சு படித்து கொடுங்கன்ற. அப்போ அந்த இடத்துல ஆசிம் பிரதரும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிட்டார். அதோட அவர் போனது பிறகு இப்போ கான்சர்ட் நடந்து முடிஞ்சு அந்த பிள்ளைக்கு நான் பரிசு வச்சுருந்தேன். எல்லா பிள்ளையும் பரிசு கொடுப்போம். அந்த பிள்ளை தொடர்ந்து படிக்க வேண்டியிருந்துச்சு. நாங்கள் இப்போ பொருளை கொடுக்கணும் நினைக்க போகல. மாஷால அடுத்த வருஷம் அல்லான்னு புள்ளை குட்டியும் வந்துட்டார். வந்து இப்போ பேரண்ட்ஸ் மீட் நடக்குது. ஃபஸ்ட் புள்ளை பெஞ்ச் எடுக்கிறது நான் அறிமுகப்படுத்திது ஜமாத் இஸ்லாம்ட சரி எங்கள்ட சிலபஸ் இப்படி தான் என்ன மேலே நடக்கிறது சார். யாருக்கு யாரும் டவுட் செய்யுதா கேட்குறது. இவர் எந்த இதுவும் பேசலை. அப்போ அல்லா அருளால் நாங்கள் அணுகிற முறை அருகு பறையப்பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். வேகமாக வருவாங்க, எல்லான்னு கூலாக போவாங்க. அப்போ டீச்சர்மாருக்கு இடையில சும்மா கருத்து வேட்மை ஏற்பாடு கொஞ்சம் கண்ணெல்லாம் கலைங்கிட்டு வருவாங்க. அலடுக்கிற வேலை வந்தோடனே காய்ச்சி போல் சிரிச்சுன்னு போவாங்க. அப்போ ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பேரண்ட்ஸையும் சமாளிக்கணும், பிள்ளைகளையும் சமாளிக்கணும், டீச்சர்மாரும் சமாளிக்கணும். 2 பிள்ளைகள் ட்வின்ஸ் மதரசாவில் வந்ததையும் ஒரே அளவுக்கு தான் அழுது கொண்டே வைப்பாங்க. அப்போ ஒரு பிள்ளை அழுவ நீண்டுட்டுது. அப்போ மற்றவர் சொல்கிறாரு ட்வின்ஸ் தானே நீ என்ன சும்மா நீனும் அழுவே. அவர் அழுது முடிஞ்சு இவர் அவரை வாங்கி பண்ணுறார். இப்படியும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. எங்கள் மதரசாவில் பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு உள்ள காரணங்கள் ஒன்று தான். நாங்கள் பிள்ளைகளை பண்பாக நடத்தி இருக்கிறோம். பேச்சுவார்த்தையில் கூட அவங்கள பண்பாக வச்சுருக்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் மல்லிம் பாருங்கள் ஊற்ற பேச்சு பேசுகிறாங்க. என்ன சொன்னார், போடாண்டு சொன்னார். எந்த அளவுக்குன்னா போடாண்டு சொல்கிற வார்த்தை கூட அவளுக்கு சூசனமாக விளங்கியிருக்கு. அப்போ மற்ற வார்த்தைகள் அவங்கள்ட்ட இல்லைன்ற ஒரு 14 அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இருந்துச்சு. சில பேரண்ட்ஸ் அதுக்கண்டே வந்து சேர்த்திக்கிறாங்க. அண்மையில் கேள்விப்பட்டேன், உங்களோட ஒரு சகோதரர் ரோட்டில் போனது ஒரு புள்ளைய காட்சி கேட்டியா நீங்கள் எந்த மாதம் ஓயினண்டு. அப்போ அவங்க தாராளக்கம் தான் ஓயினோம். நாங்கள் எங்கள் ரொம்ப விளக்கிட்டா. அவர் ஆச்சரியம் கேட்டேன் விளக்கினாண்டு. இல்லை மொழி அடிக்கிற இல்லையா மொழி. அப்போ அவங்களோட பதிவு என்ன, மொழிமா டீச்சர் மாதிரினா அடின்னு அடித்து பிள்ளையில் வளர்க்கணும். அதான் அவங்களோட பதிவு. அப்போ இஸ்லாம் அப்படி வழிகாட்டவும் இல்லை, அரசாங்கம் அப்படி காட்டவும் இல்லை. இப்போ பிள்ளைகள் அவங்க என்ன செய்ய நல்ல பெரளி பண்ணுற பிள்ளையாக இருந்தால் நல்லா படிச்சுக்கி ஸ்கூலெல்லாம் போய் சரி வரலண்டா ஒரு 1/2 மாதத்தில் சேர்க்குதா தான் சரி உனக்கு. அந்த தண்டனை தான் சரி. ஏன்னா அப்போ தண்டனைக்குரிய நேரம் அதையும் சரியா வீட்டில் அடங்காத பிள்ளையை திருத்துறதுக்குள்ள இடம் குர்ஆன் மாதம் நல்ல உரிஞ்ச மாலையும் கண்ணையும் விதைஞ்சிச்சு போட்டு. அப்போ இவங்களோட கன்செப்ட் இல்லை. ஆனால் சிலர் தான் ஒரு முறை நான் ஒரு பிள்ளைய மசாசைக கேட்டாங்க. நான் சொன்னேன் பிள்ளை நேசரி போய் ஏன்டா எங்களுக்கு 5 வருஷத்துக்கு பொறுத்த எங்களோட சிலபஸில் நாங்கள் போட்டிருந்தேன். பிள்ளை நேசரி போகுதா என்னம்மா இல்லை முதல்ல பிள்ளை குர்ஆன் ஓதத்தானே போடணும் என்ற அந்த பக்குவமான ஆக்களும் இருக்கிறாங்க. இல்லாமல் இல்லை, எல்லோரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. என்ன அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்கிறவங்களும் மிக்கிறாங்க. என்ற வகையில் எனக்குள்ள ஞாபகங்களை சில இதுகளை மீட்டினேன். ஒரு காலம் இருந்துச்சு. நாங்கள் சின்ன வயசுல எல்லாம் இந்த சொல்ல பேரண்ட்ஸ் தான் எங்களை வளர்க்குறது. வளர்க்குற ஒரு பகைத்தான் என்னது மகன் இதை தான் சாப்பிடுங்க இல்லை அவங்க ஆக்கி வச்சுருப்பாங்க. அதுதான் சாப்பிடும். இது உங்களுக்கு நல்ல, உங்களுக்கு இந்த உடுப்பு நல்ல நேரம் தருவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு நல்ல, இந்த அதெல்லாம் தெரிவு செஞ்சு இப்போ இந்த மாதம் அவங்களுக்கு நல்ல, இந்த ஸ்கூல் நல்ல, இந்த விஷயத்தான் நீங்கள் கேட்கணும் ரேடியோவில், இது கேட்கக்கூடாது அவங்க வழி காட்டினாங்க. அப்போ அவங்க எங்களை வளர்த்திக்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்து நான் சொல்லுவேன் இப்போ உள்ள பிள்ளைகள் அப்பா வளர்க்குறாங்கன்ட்டு.
இதெல்லாம் தலையை கீழே மாறி அம்மா அப்பா நான் இதை தான் தின்னுவேன் சரியா அந்த ஸ்கூலில் வந்து ஃப்ரிட்ஜில் அதிரிக்கணும். நான் இந்த உடுப்பு தான் உடுப்பேன், எல்லோரும் அதை தான் உடுக்குறாங்க, இப்போ அது தான் சொல்லுவாங்க. நான் இந்த கிளாஸ் தான் போனேன், எனக்கு கூட்டாளி மாதிரிலாம் அங்கே தான் போகிறாங்க. இந்த மாதம் தான் இது அங்கே அடிக்க 2 மாதம் போகிற மாதம் அடிக்கிறாங்க, இவங்க அடிக்கிறதில்ல. அப்போ அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க பேரண்ட்ஸை வழிநடத்த. பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, அன்பு அதிகரித்து அம்மா புள்ள இல்லாட்டி புள்ள அப்செட்டாக போவானே, இல்லை தின்ன மாட்டானே, இது சோறாக்கின தின்ன மாட்டானே. அப்போ அவங்க நினைக்கல அன்புன்றது வந்து புள்ளைய கேட்குறையில் 5 கேட்டாலும் கொடுக்குற 5 கேட்டாலும் கொடுக்குற அன்பு இல்லை. புள்ளையோட எதிர்காலத்தை பார்க்கணும். இதனால் எதிர்காலத்தை புள்ளைய புள்ள ஆள போகிறான். அப்போ அதற்குரிய சைத்தாப்தை செஞ்சு கொடுக்கணும் இல்லையே. அவங்களோட முன்னால் பார்த்து விஷயங்களை பார்த்து டிசைட் பண்ணி கொடுக்குறது வந்து உண்மையான ஒரு படித்த ஒரு அழகான அந்த நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கணுமென்ற எதிர்பார்க்குற பேரண்ட்ஸுக்கு அழகாக இல்லை. அந்த அன்பு வந்து அழகாக பயன்படுத்தப்படணும். அன்பு மிஸ்யூஸ் பண்ணப்படக்கூடாது. பிள்ளைகளை வழிநடத்துறதுல மட்டுப்படுத்துகிறேன்னு சொல்லுவாங்க. வழிநடத்துறதுல தாயும் தந்தையும் ஒரே நிலையில் இருக்கும், ஒரே நிலைக்கும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்தால் வளர்க்கணுமாண்டு. அப்படி இல்லை, தாய் ஒன்று சொல்ல தந்தை ஒன்று சொல்ல. தாயை அடித்தால் ஏசினா தந்தைக்கிட்ட பிள்ளை போகும், தந்தைகிட்ட போனோடனே அவரை சொல்ல இவ குறைய அடிக்கிறது தான் வேலை, பிள்ளை வா அடங்கி வாரன்னு வச்சுக்கொள்வார். உம்மா அடித்தா ஏசினா வாப்பிட வரும்போது சொல்ல நில்லும் வாப்பிட மாட்டி கொடுக்குறேன்ட்டு பாப்பா உம்மா அடித்தா ஏசினா அண்டு அது வாப்பா அடித்தா வாப்பா உம்மா கிட்ட வாரு. உம்மா சொல்லுவாள் ஒரு வந்தால் இதே தான் வேலை, ஒரு வேறு வேலையை பாருங்கப்பா, இப்போ தானே எலும்பினான், இப்போ தானே திண்டான், பிறகு ஓதும் அந்த எப்படி இது பண்ணுறது. இப்போ புள்ள என்ன நினைப்பார், ரைட் உம்மா அடித்தாச்சுன்னா வாப்பா மாட்டி கொடுத்தா நான் தப்பி, வாப்பா அடித்தாச்சுன்னா உம்மா கிட்டே போனால் அப்போ நான் தப்பி, ரைட். அதே நேரத்தில் உம்மா அடித்து வாப்பா கிட்டே போனால் ஏன் உம்மா அடித்தான்னு ஒரு கொஸ்டனை கேட்டால் புள்ள என்ன செய்யும், ஆஹா இது நான் ராங் ஒன்று செஞ்சிட்டேன் போல். அப்போ சொல்ல வேண்டி வரும், உம்மா இப்படி தான் கிளாஸ் உடஞ்சிச்சு, விளையாடி கிளாஸ் உடஞ்சி இல்லை புள்ளை அடிச்சிடான்னு. அப்போ அவர் கைட் பண்ணுவார். வாப்பா அடித்து உம்மா கிட்டே போனால் உம்மா கேட்கணும், ஏன் வாப்பா அடித்தா சும்மா அடிக்க மாட்டாரே, உங்களோட இறக்கம் தானே, ஏன் அடித்தார், இல்லை தொலை போக சொன்னால் நான் விளையாடி கிளை தானே சுட்டி காட்டுறேன். புள்ள நடுவுலேருந்து நல்லா அழகாக வளர்ந்து வருவார். இல்லாட்டி இந்த இறக்கம் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டால் புள்ள வேறு மாதிரி தான் போகும், பிறகு கை செய்யப்பட வேண்டி வரும். அந்த வகையில் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்ன சொன்னால், நீங்கள் பெற்றோடு அந்த இதை பெறுங்க, அந்த திருப்தியை பெறணும். அதுக்கு நீங்கள் அவங்க பிள்ளைகளை சில ஒரு குரூப் இருக்கிறாங்க சொன்னால் செய்வாங்க, இன்னொரு குரூப் இருக்குவாங்க சொல்லாமலே செய்வாங்க, இன்னொரு குரூப் இருக்கிறாங்க பிரிவினர் பார்த்து செய்வாங்க. சின்ன சின்ன வேலையை நீங்கள் செய்ய பழகுங்க, பேரண்ட்ஸ் சொல்லியும் செய்ய பழக்குங்கண்டு. உடுப்பு விஷயத்தில் இருந்தாலும் மேசை கழுவு கொடுங்க, நீங்கள் உடுப்பு கழுவு கொடுக்க தேவை, மேசை கழுவு கொடுங்க, லேஞ்சா கழுவு கொடுங்க, அப்படி பழக்கினீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு வேலை லேசாக இருக்கும். சரியா, உடுப்பு காய போட்டதை எடுக்க சொல்லுங்கள், வெங்காயம் முழு வைக்க சொல்லிக் கொடுங்க. அப்போ பிள்ளை அப்படி வரும். நீங்களும் என்ன செய்ய, உம்மா சொல்லும்போது செஞ்ச வாப்பா சொல்லும்போது செஞ்சீங்கன்னா உங்களோட அப்படி அன்பாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு எங்களோட இல்லை அவங்களோட துவாக்கள் நிறைய கிடைக்கும். உங்களோட வளர்த்து அந்த துவாக்கள் தேவை. உங்களோட ஒருவண்ட கட்டித்தனம் மட்டும் அவனை முன்னேற்றாது. நல்லா படிக்கிறான், நல்லா அதுக்கான துவாவை பெற்றுக்கொள்ளணும், இதெல்லாம் கேட்டுக்கொள்ளணும் என்ற வகையில் பிள்ளைகளை அமைச்சுக்கொள்ள பேரண்ட்ஸ் அமைச்சு கொண்டால் பிள்ளையோட ஃபியூச்சருங்க எல்லாம் எங்களோட ஃபியூச்சருங்க நல்லது. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி அதுதான் ஒரு பிள்ளைய வளர்க்க போல் இப்படி செய்யணும். ஆனால் பிள்ளையோட இறக்கமாக இருக்கணும். அந்த இறக்கம் வந்து மிஸ்யூஸ் ஆகக்கூடாது. அந்த இறக்கம் பிள்ளை திருப்பியும் ஆடக்கூடாது. நீங்கள் ஏன் அடிக்க கையவங்குறீங்க, அடையவும் எடுக்காலத்தில் இப்படி போகிறானேன்ற பயத்தில் தான். அதெல்லாமல் சரி, நீங்கள் அதுக்கு பதிலாக கையை தூக்கி அடிக்க தேவையில்லை, அந்த பயம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருவர், அவருக்கு நடக்க இயலாது, கை ஊண்டி தான் போவார்.
அவர் மகனோடு நடந்து கொண்ட ஒரு விஷயம் சொன்னார். இப்படித்தான் ஒரு முறை சின்ன மகன் 6 வயது இருக்கும். மகனை கோவம் வந்து அவரோட ஊண்டுகோலை ஒழிச்சிட்டார். அவர் பார்த்தார் இது தனக்கு முக்கியமானதாக காட்டிக்கொண்டால் ஃபியூச்சரில் அவர் என்னைய அதை வச்சு பழி வாங்கிய சின்ன பிள்ளை தானே விஷயம் இல்லைங்க. அவர் என்ன செஞ்சார், கொஞ்ச நேரம் டைம் விட்டு மிச்ச நேரத்துக்கு பிறகு மகன் என்ற அந்த இது எங்கன்னு கேட்டால் மகன் வாப்பா இந்த அறிக்கைன்னு நல்ல பிள்ளையாகிறது கொண்டாந்து கொடுத்தாரு. அப்போ அது ஒரு உத்தி தான். இல்லாட்டி அவர்கிட்ட பிள்ளைகிட்ட போய்த்து எனக்கு தெரியும் நீ தான் ஒழிச்சா எங்கே கம்பு நான் எடுக்கல அதே சொல்லி தப்பிக்கொள்ள பார்ப்பார். அதுக்கு பிறகு நினைப்பார் வாப்பா ஏசினா அடித்தா இது ஒழிச்சா சரிப்பா அவருக்கு ஒன்றும் செய்யலான்னு. இப்போ அதுக்கும் நாங்கள் அடக்கம் கொடுக்காம அது மாதிரி விஷயங்களை பிள்ளைகள் அணுகினால் எங்களுக்கு நல்லம் அவங்களுக்கும் நல்லம். என் வாழ்க்கையில் அப்படி ஆரம்பத்தை பார்த்து வந்தால் நான் இந்த விழுறதுக்கு இடம் கொடுக்கல. ஒவ்வொரு கட்டத்தையும் நான் சொன்னேனே என்னை அந்த சார் கூப்பிட்டு சைவரை போட்டு விட்டார். அது ஒரு மாணவனுக்கு தாங்கிக்கொள்ளாத ஒரு விஷயம். ஆனால் பிற்காலத்தில் தான் நான் யோசித்தேனோ இல்லையே, அப்போ நான் யோசிக்கவே இல்லை அதை பற்றி போட்டு விட்டாரேன். இப்போ தான் அது பாரதூரம் விளங்குது. பிள்ளைகள் படித்து கொடுக்குறனாலையும் ஆசிரியர்கள் நடந்து கொள்ளணும் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைமில் யோசித்து நான் இருந்தேன்னா அது ஸ்கூலே வெறுத்து இருக்கும். அந்த புடியன் எனக்கு கீழே வீழ்த்த நேர்ந்தார் பழி வாங்குற என்ன வந்ததுன்னு சொன்னார். அப்போ கேட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வரல சுலைமான்ஸு போகிற வரல அந்த டேக்ஸியில் அந்த காலம் அந்த ரொட்டால் தான் போச்சுது. அந்த ரொட்டால் பர்பஸாக கொண்டு போனான் பூக்களை அது யாரும் பொடியன் விலங்கான்னு காட்டினா இல்லை அப்போ எனக்கு விலங்குலன்னு விட்டுட்டேன். இப்போ அங்கே அப்படின்னா அது உங்களுக்கு அன்றைக்கி ஒரு வீழ்ச்சி தான் நடக்குமே வெளியே இந்த பின்னுக்கு பாதிக்கும் அது சரியா. இப்போ கஃபூரியா வந்த நேரம் சோமிலாம் போச்சுது ஃபஸ்ட் டைமே. அப்போ நான் விட்டு கொடுக்கல அல்ல எனக்கு அந்த அடுத்த தொடரணும்னு வந்தேன். படிக்கிற காலத்தையும் சில சவால்களும் மாணவர்களுக்கு இடையில நீங்கள் சரி வராது உங்களுக்கு கொப்பி கட் பண்ணாமல் சரி வராது அதில் கொப்பி கட் பண்ணாமல் தான் பாஸ் ஆகும். ஃபெயில் ஆகினாலும் கொப்பி கட் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம். நான் பிற்காலத்தில் தான் எனக்கு கஃபூரை முடி கிடைக்கல அல்லாலி மேல் தான் வாய்ப்புன்னு கிடச்சிச்சு 2000 ஆண்டுன்னு நினைக்கிறேன். அப்போது எங்கிட்ட மாலியம் உண்டு இங்கேருந்து அரபு படித்து அவர் அல்லாலுமே அப்ளை பண்ண போகிறோம். எனக்கும் ஒரு உள்ளத்தில் ஒரு இது வச்சாரு இவரே இப்படி செய்கிறாரு நான் படிச்சுட்டு வந்தவரேன்னு சொல்லி நான் அப்ளை பண்ணி அலமதுல போய் குந்தின அலமதுல ஒரு 10 நாள் போய் கஃபூராலேருந்து ஒரு மீல் இது ஒன்று செஞ்சேன் ரிப்பீட் ஒன்று செஞ்சு எல்லாம் அவங்களுக்கு பிள்ளைகளும் டிஸ்கஸ் படித்து அப்போ நல்லா மதித்தாங்க. அப்படியே எங்கிட்ட பழைய நாணவன் வந்திருக்கிறாரு கஃபூரி நாணவன் நல்லா மதிச்சு எனக்கு எல்லாம் இப்போ தான் நல்ல இறக்கமாக இருந்தாங்க. இப்போ எக்ஸாம் நடக்குது. அப்போ அவங்க படித்து கொண்டு நிற்க அவங்க பார்ட் 2 நான் பார்ட் 1 எழுதுறேன். எழுதி கொண்டு நிற்க போகல. இப்போ சென்டரில் ஒரு நாள் 2ஆம் நாள் தாரிக் பாடம். அப்போ தாரிக் பாடம் வந்து வாட்சன் பார்ட் 2 முதலாவது கோயில்வி அலிரலமான பற்றி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முயாக்கெல்லாம் போகுது. பார்ட் 1க்கு வந்து ரசூலுல்லாஹ் சீராலேருந்து ஹலிஃபாக்கள் இது மட்டும்தான் அது முடியும். இப்போ நான் வாசி இது என்ன டக்குனு பேரை கூப்பிட்டேன் பேசுகிறேன். ஆனால் மற்றவங்க தாலை எடுத்தோன்னே இது ஆரம்பிச்சிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னேன் எனக்கு இப்படி கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு பார்ட் 2 நாங்கள் பார்ட் 2 பார்க்கல பார்ட் 1க்கு தான் வந்திக்கிறேன். இல்லை ஹசரத் நீங்கள் தெரிஞ்சது எழுதுறால பார்ட் 2லேயே வந்திருக்குது. மற்ற பகுதி உள்ளவங்களுக்கு பார்ட் 2 உள்ள ஆக்கள் பார்ட் 1 போய்த்து கொஸ்டின் பேப்பர் பாவம் மலை எழுதி தள்ளி இப்போ இது நடந்து கொண்டிருக்கிறதுக்கு இடையில் அடுத்த பக்கத்தில் ஒரு சகோதரர் உண்டு என்ன செஞ்சார் அடங்கில் இப்ராஹிம் அன்னைக்கு பாவம் உண்டு ஒரு தாளில் எழுதி அனுப்பி சில விடையில் எழுதி அனுப்பி இப்போ எனக்கு வந்து சேர்ந்து ஒரு பொடியும் தந்துட்டார். எடுத்து பார்த்தோன்னே உள்ளது ஒரு பயம் ஒன்று வந்து அப்படியே ஒரு சுருட்டி நான் ஜன்னலுக்கு பக்கத்தான் இருந்தால் அப்படியே வெளியே போட்டேன். யாரும் கண்டுகொள்ளவும் இல்லை. எல்லாம் என்னை பாதுகாத்தேன். இல்லாட்டி அப்படி ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதியிருந்தாலும் வெளியே ஒரு ஆள் பிஏ டாக்டர் எல்லாம் படித்து டாக்டரேட்டுக்கு படித்தாலும் கூட உள்ளே உறுத்தி கொண்டே இருக்கும். ஆஹா நான் இப்படி வந்த ஆள் தானே என்ன தான் அதுக்கு பிறகு எழுதினாலும். ஆகவே அது பெரிய ஒரு படிப்பினை போச்சு எனக்கு. அப்போ
உடனே எல்லோரும் எழுதுகிற நிப்பாட்டி, அப்போ தான் எல்லோரும் நிப்பாட்டினாங்க. ஆஹா, நாங்கள் 2வது பேப்பரில் செய்ய போகிறோம்ண்டு டக்குண்டு இந்த கிளாஸ் சூப்பர்வைசர் மெயின் சூப்பர்வைசர்ட்டு மசூரை பண்ணார். இப்போ அவரும் வந்தார். அவரும் அருமுக கஃபூரி தான் வந்து, இல்லை நீங்கள் எப்படி எழுதுறது பாட்டு இல்லையா? அப்போ தான் அவரும் யோசிக்கிறார். டக்குண்டு மாகாண கல்வி இதுகளுக்கு மெசேஜை கொடுத்த உடனே அவங்க பார்த்து டக்குன்னு உடனே செஞ்சாங்க. ஒரு 1/2 hour டைமிங் கொடுத்து தாளை மாற்றி கொடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாமே எழுதிட்டு வந்துட்டோம். இப்போ அதுக்கு போகிற எங்கிட்ட சூப்பர்வைசர் சொல்ல, ஹசரத் எங்கேயே வைக்க வேண்டிய ஆள் இல்லைன்னு சொல்லி வேறு எங்கேயே நினச்சாரு தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் எனக்கு பின்னடைவை தரல அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த காலத்தில் எனக்கு உடல் வருத்தங்கள் எல்லாம் மீஞ்சி தான் நடைமுறை எல்லாம் சார் அல்ஹம்துலில்லாஹ். நான் திருமணம் முடிச்சுக்கிறேன். ஒரு மகன் இருக்கிறாரு. மோட்டர் சைக்கிளில் போகிறேன். புஷ் பைக் ஓட்டிக்கிறேன். ஃபுட்பால் டீம் சின்ன வயசில் வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் வச்சு என்னே முன்னுக்கு தான் வார்த்தை வச்சுக்கிறேன். அல்லாட வச்சேன் இல்லையா? இப்போது கூட அல்லாட அருளால் தான் இருக்கிறேன். வேறு எந்த இதுவும் இல்லை. தனியாக ரூமில் இருந்தாலும் நான் தனியாக இல்லை, என்னை தனியாக விடலை. சகோதரர்கள் சுற்றி இருக்கிறாங்க. அப்போது வந்து பழைய மாணவர்கள் வந்து பார்க்குறாங்க, ஜமா சகோதரர் வந்து பார்க்குறாங்க, குடும்பத்தார்கள் வந்து பார்க்குறாங்க. அப்போ நான் எனது நோய் அல்லது என்னை இயலாமை மட்டும் யோசிச்சுக்கொண்டு இருந்தால் கட்டிலேருந்து எழும்ப மாட்டேன். நீங்களும் துவா செய்யுங்க. நான் ஆரோக்கியமானவனாக மௌத்தாக போக விரும்புகிறேன். நல்ல உடல்நிலையில் கட்டில் படுத்து அப்படி இல்லாமல் யாருக்கும் தொல்லை இல்லாமல் என்ற ஒரு இதை தான் சொல்ல வரேன். அதோட எனது ஆரம்ப நிலையை விட முடிவு நல்லதாக இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அத்துடன் அல்லாஹ் தஆலா என முஸ்லிம்களில் மரணிக்கச் செய்து முஸ்லிம்களின் கூட்டத்தில் சாலியானவர்களின் கூட்டத்தில் சேர்க்கணும். அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத் அம்ரி வாஸ்லிஹ் லி துன்யா அல்லதி ஃபிஹா மாஷி வாஸ்லிஹ் லி ஆখিরাত அல்லதி ஃபிஹா மாதி வஜல் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபி குல்லி கைர் வஜல் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா வ லி வாலிதைனா வ லி கராபாத்தினா வ லி ஜீரானினா வ லிமன் ஹக்குன் அலைனா வ லி துஆத்தினா வ லி ஜமீஇ உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸல்லல்லாஹு அலா ரசூலிஹி ஸையidina முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.